श्रीमते रामानुजाय नमः। यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यत्पदाम्बोरुहध्यान विद्वस्ता शेषकल्मषः वस्तुताम् उभयातोऽहं யாமுனேயம் நமாமிதம். ஸ்ரீயப்பதியான கண்ணனம்பெருமான் அறிவினால் குறைவில்லா அகல்ஞாலத் தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்தார். உபனிஷத்துக்களில் அடங்கி இருக்கக்கூடிய சாரார்த்தங்கள் தத்துவார்த்தங்களை எல்லாம் ரொம்ப எளிய விதத்திலே அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரொம்ப எளிய ஸ்லோகங்களாக வெளிப்படுத்தினார். அவையே பகவத்கீதை என்று கொண்டாடப்படுகிறது. பகவத்கீதையில 18 அத்தியாயங்கள் அமைந்திருக்கின்றன. அதை 3 ஷட்கங்களாக பிரிக்கிறார்கள். பிரதம ஷட்கம், மத்தியம ஷட்கம், சரம ஷட்கம் என்று. பிரதம ஷட்கத்திலே ஜீவாத்மாவை பற்றின தெளிவான ஞானம், தேகத்தை காட்டிலும் ஜீவாத்மாவுக்கு எவ்வளவு பெருமை, தேகம் ஷரீரம் இந்த உடலுக்கு எவ்வளவு தாழ்ச்சிகள் தாழ்வுகள் இருக்கின்றன, இந்த உடலை விட எத்தனை விதத்தில் ஜீவாத்மாவுக்கு பெருமை அதிகம், அந்த ஜீவாத்மாவை எப்படி உணர்வது, ஜீவாத்மாவை பற்றின அந்த அடிப்படையான ஞானத்தோடு கர்மயோகத்தை செய்ய செய்ய அதுவே ஒரு மனசு பண்படுவதற்குண்டான அந்த நிலையை கொடுக்கும். அப்பொழுது இந்த ஆத்மாவை குறித்த அந்த தியானம் யோகம் என்பதை செய்யலாம். அதை நிறைய அபியாசம் பழக்கப்படுத்தி நிறைய பயிற்சியின் மூலமாக இறுதியாக ஆத்மாவை உள்ளபடி உணரலாம். ஜீவாத்மா யார் என்பதை தெளிவாக உணரக்கூடியது அந்த நிலைதான் ஆத்ம சாட்சா்காரம் என்று பெயர். இதற்கு கர்மயோகம்தான் வழி. கர்மயோகத்தை செய்வதற்கு முதல்ல ஆத்மா நித்தியமானது, தேகம் அனித்தியமானது, உடலை விட ஆத்மாவுக்கு எத்தனையோ பெருமைகள் உள்ளன, அந்த ஆத்மாவைத்தான் நாம் முதற்கண் புரிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும் என்கிற குறிக்கோளோடு கர்மயோகத்தை செய்ய வேண்டும் என்பதை உபதேசித்தான். சரி, அப்படி ஆத்மாவை உள்ளபடி உணர்ந்தோம்னு சொன்னால் என்ன ஏற்படும்? ஆத்மா என்பது தனித்த ஒரு வஸ்து அல்ல. இது எம்பெருமானுக்கே அடிமைப்பட்ட ஒரு வஸ்து, எம்பெருமானுக்கே பிரகாரமாய் ஷரீரமாய் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அப்படின்னா இப்போ பரமாத்மாவுக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஜீவாத்மான்னு புரிந்து கொண்டோம்னு சொன்னால் இப்போ பரமாத்மாவுக்கு எத்தனை பெருமைகள், அவரை விட்டு நாம் பிரியாமல் இருக்கிறோமே, அப்போ நாம் அவருக்கு எப்படி கைங்கரியங்களை செய்ய வேண்டும், எப்படி தொண்டு புரிய வேண்டும், அவரிடத்திலேயே அன்பு பூண்டவனாக இந்த ஜீவாத்மா இருக்க வேண்டும் என்பதை மேற்கொண்டு உணருவான். எந்தெந்த விதத்திலெல்லாம் பரமாத்மா இந்த ஜீவாத்மாவை தாங்கி கொண்டிருக்கிறார், எல்லா விதத்தினாலையும் அவரே ரட்சிக்கிறார் என்ற அந்த பெருமைகளையெல்லாம் நன்கு உணர்வதன் மூலம் அவரிடத்துல அன்பு ஏற்படும். அதுதான் பக்தி யோகம் என்று பெயர். அப்போ பரமாத்மாவை குறித்த இடைவிடாத தியானம், அந்த அன்பு கலந்த ஒரு சிந்தனை நினைவு, இதற்குத்தான் பக்தி யோகம் என்று பெயர். இதை செய்ய செய்ய இன்னும் அந்த பரமாத்மாவை பற்றி தெளிவான ஞானம் நமக்கு ஏற்படும். பரமாத்மாவை உள்ளபடி நாம் உணரலாம். அவர் எத்தகையவர், எவ்வளவு பெருமைகளுக்கு ஒரே இருப்பிடமானவர், அனைத்து ஜெகத்தையும் அவரே காக்கிறார், ரட்சிக்கிறார், படைக்கிறார் என்பதையெல்லாம் நன்றாக உணர்ந்து கொண்டால் அப்போ அவரை விட்டு நீங்காமல் அவரோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும், அவருக்கே எல்லா விதமான தொண்டுகளையும் செய்ய வேண்டும்ங்கிற அந்த ஒரு புருஷார்த்தம், அதையே புருஷார்த்தம் பயனாக நாம் உணர்ந்து கொண்டு இறுதியிலே இந்த பக்தி யோகத்தினாலே பிரசன்னமான எம்பெருமான், மிகவும் சந்தோஷப்படக்கூடிய அந்த எம்பெருமான் தன்னுடைய அந்த ஆனந்தத்தினாலேயே நமக்கு முக்தியை கொடுக்கிறான். என்ன, இது 2வது ஷட்கத்திலே பரமாத்மா சாட்சா்காரம், அந்த பரமாத்மா சாட்சா்காரம்ங்கிற பயனை பெறுவதற்கு பக்தி யோகம்தான் வழி என்பதைத்தான் மத்தியம ஷட்கத்துல விவரித்தார். இப்படி சொல்ல வேண்டிய அர்த்தங்கள் அத்தனையும் 2 ஷட்கத்துல கூறிவிட்டாலும் இன்னும் சொல்லி சொல்லாத விஷயங்கள்னு சில அமைந்திருக்கின்றனவ. அவையெல்லாம் அடுத்து சரம ஷட்கத்துல உபதேசிக்கிறார். எதெல்லாம் ரொம்ப சுருக்கமாக இதற்கு முன்னாடி தெரிவித்தாரோ அதையெல்லாம் பல கோணங்களிலிருந்து ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு பல விஷயங்களை எடுத்து விவரிக்கிறார். ஜீவாத்மா, பரமாத்மா, அதே போல அச்சித்து அறிவற்ற ஜட பொருள் பிரகிருதி, இந்த 3 தத்துவங்களை பற்றி உள்ளது உள்ளபடியாக இன்னும் இவன் என்னென்ன புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக அந்த ஞானம் ஏற்பட்டால்தான் நிச்சயமாக இவன் கர்மயோகத்தை செய்ய இழிவான் என்பதற்காக மீண்டும் 13, 14, 15ஆம் அத்தியாயங்கள்ல வரிசையா பிரகிருதி, அதை காட்டிலும் உயர்ந்ததான சேத்தனனான ஜீவாத்மா, இந்த 2ஐ காட்டிலும் மிகவும் உத்தமனான புருஷோத்தமனான வெம்பெருமான், அவர்களை பத்தின இந்த விளக்கமான ஞானத்தை எல்லாம் இந்த 3 அத்தியாயங்கள்ல எம்பெருமான் உபதேசித்தான். அதற்கு பின்னர் இப்போ இதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு எது முக்கியமான தேவைனா
சாஸ்திரத்திலே உயர்ந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். சாஸ்திரம் சொல்லித்துன்னு சொன்னால் அது நம்முடைய நன்மைக்காகத்தான் தெரிவிக்கிறது. 1000 மாதா பிதாக்களை காட்டிலும் இன்னும் இந்த சாஸ்திரம் என்பது உயர்ந்தது. நம்மிடத்துல அன்பையே அப்படி பொழிந்து நாம் எப்படி மேன்மேலென நல்ல கதியை அடையலாம் என்பதற்காகவே இந்த சாஸ்திரங்கள் நமக்கு உபதேசிக்கின்றன என்று அதிலே உயர்ந்த அந்த உறுதி நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அப்படி நம்பிக்கை ஏற்பட்டதுன்னு சொன்னால் அவர்களெல்லாம் தெய்வத்தன்மை பொருந்தியவர்கள், இவர்கள்லாம் தேவர்கள்ங்கிற அந்த வகுப்புல சேர்க்கப்படலாம். அதுலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. சாஸ்திரம் என்ன சொல்லுவது, நான் என்ன கேட்பது, என்னுடைய மனசுக்கு பிடித்த மாதிரி தான் நடந்து கொள்வேன். இத்தனை காலமா இந்த உடலுக்காகத்தான் நான் வாழ்ந்திருக்கிறேன். இப்ப இதை விட்டுட்டு ஏதோ ஆத்மான்னு ஒன்ன பார்க்கணும்னு சொன்னால் அதெல்லாம் நம்ப தகுந்ததாக இல்லையே என்று சற்று எதிர்மறையான எண்ணங்களோடு அப்படி நடந்து கொண்டால், அப்படி ஒருத்தர் இருந்தார்னு சொன்னால் அவனுக்கு அசுரத்தன்மை தான் இருக்கிறது. அவர்கள்லாம் அசுரர்கள்ங்கிற வகுப்புல சேர்த்து விடலாம். தெய்வ அசுர விபாக யோகம் என்று 16வது அத்தியாயத்திற்கு உண்டான திருநாமம். அப்ப இவர்களெல்லாம் தேவ வகுப்பை சேர்ந்தவர்கள், இவர்கள்லாம் அசுர வகுப்பை சேர்ந்தவர்கள் என்று பிரித்து காட்டினார் எம்பெருமான். இப்படி பிரித்தது எதற்காகன்னா, அர்ஜுனா நீயும் இப்ப இந்த தேவ வகுப்புல சேர்ந்தவனாக இருக்கிறாய். ஏன்னா இத்தனை காலமாக நான் உபதேசித்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதிர்த்து வரவே இல்லையே. கண்ணன் என்ன சொல்லுவது, நான் என்ன கேட்பது, அவர் தான் பரமாத்மான்னு அவர் சொல்லிட்டு ஆயிப்போச்சா, நான் தான் என்ன நியமிக்கிறேன், நான் தான் ஈஸ்வரனா இருக்கிறேன், என்னுடைய ஒரு முயற்சியினால்தான் நான் எல்லா ஆனந்தங்களையும் பெற்றேன், என்னுடைய சுகத்துக்கெல்லாம் நான் தான் காரணம் என்று இவன் எதிரிட்டு வந்து நீ சொல்லுவதையெல்லாம் நான் ஏற்கவில்லைன்னு அப்படி எதிர்க்கவில்லையே. அப்படி எதிர்க்காததனால் கண்ணன் சொல்லுவதெல்லாம் உண்மைன்னு ஏற்றுக்கொண்டபடியினாலே இவன் தெய்வத்தன்மை பொருந்தியவன் என்று அவனை தேவகுப்பிலே சேர்த்து, ஆகவே நான் சொல்லுவதை நீ கேட்டு உனக்கு சாஸ்திரத்துல விதித்தபடி நீ இந்த யுத்தத்தை, உனக்கான தர்மத்தை செய்து அதுல பற்றில்லாமல் இந்த தர்மத்தை செய்தாய்னு சொன்னால் ஆத்ம சாட்சா்காரத்தை பெறலாம், மேற்கொண்டு பக்தி யோகத்தை தொடங்கலாம், இறுதியான உயர்ந்த கதியையே அடையலாம் என்பதற்காகத்தான் 16வது அத்தியாயத்துல இந்த தெய்வ அசுர வகுப்பு பிரிவை பத்தி எம்பெருமான் தெரிவித்து அர்ஜுனனுக்கு அதை உபதேசித்தார். இனி மேற்கொண்டு 17வது அத்தியாயத்தினுடைய சாரம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். சுவாமி ஆளவந்தார் யாமுனாச்சாரியர் கீதார்த்த சங்கிரகம் என்ன அற்புதமான நூலிலே ஒவ்வொரு அத்தியாயத்துக்குன்னு ஒரு ஸ்லோகமாக அதனுடைய சாரம், அந்த அத்தியாயத்தினுடைய சாரத்தை ஒரு ஸ்லோகத்துல அற்புதமாக வெளிப்படுத்துகிறார். அதிலே கீதார்த்த சங்கிரகத்திலே 21வது ஸ்லோகம், அதுல 17ஆம் அத்தியாயத்தினுடைய சாரத்தை வெளிப்படுத்துகிறார். அசாஸ்திரம் ஆசுரம் கிருத்ஸ்னம் சாஸ்திரியம் குணதா பிருதக் லக்ஷணம் சாஸ்திர சித்தஸ்ய திரிதா சப்ததசோதிதம். சப்ததச உதிதம், சப்ததச 17வது அத்தியாயத்திலே இவை கூறப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது. என்னென்ன விஷயங்கள்? அசாஸ்திரம் ஆசுரம் கிருத்ஸ்னம். கிருத்ஸ்னம் அசாஸ்திரம் ஆசுரம். ஆசுரம்னா அசுரத்தன்மை பொருந்தியவை, கிருத்ஸ்னம்னா முழுவதும், அசாஸ்திரம் சாஸ்திரத்துல சொல்லப்படாதவை என்னென்ன உண்டோ அது அத்தனையும் அசுரர்களுடைய அந்த செயல்களாக கருத வேண்டும், அசுரத்தன்மையோடு கூடியவை என்றே முடிவு கட்ட வேண்டும். அதைத்தான் கண்ணன் இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்துல உபதேசித்திருக்கிறார். அசாஸ்திரம் சாஸ்திரத்துல கூறப்படாத விஷயங்கள் அனைத்தும் ஆசுரம் அசுரத்தன்மை பொருந்தியவை. சாஸ்திரியம் குணதா பிருதக். சாஸ்திரியம் சாஸ்திரத்துல கூறப்பட்ட விஷயங்கள், கர்மங்கள், செயல்கள், அவை குணங்களினாலே வெவ்வேறாக பிரிக்கப்படுகிறது. குணதா பிருதக் என்றால் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று 3 குணங்கள். முக்குணத்தவருக்கும் சாஸ்திரம் உபதேசிக்கிறது. சத்வகுணம் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் சாஸ்திரம் உபதேசிக்கிறதான்னு பார்த்தால் அப்படி அல்ல. தமோகுணம் ரஜோகுணத்தோடு கூடியவர்களுக்கும் சாஸ்திரங்கள் நிறைய உபதேசங்களை செய்கிறது. அதை ஒருத்தன் செவ்வனே நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு தமோகுணம் ரஜோகுணம் இருக்கிறவனும் இந்த சாஸ்திரங்களை கடைபிடிக்கிறான்னு சொன்னால் மெல்ல மெல்ல அவனுக்கு என்ன ஆகும் தெரியுமா? எப்ப சாஸ்திரங்கிற அந்த ஒரு வட்டத்துக்குள்ள இவன் வந்து விட்டானோ மேற்கொண்டு இவனுக்கு அடுத்து சத்வயோகம் தன்னடையே உருவாகும், தானே சத்வகுணம் அவனுக்கு ஏற்படும். ஏன்னா சாஸ்திரம்ங்கிற அந்த வரையறைக்கு உட்பட்டு இவன் செயல்களை செய்கிறான்ங்கிறதே ஒரு சுகிருத்தம், அதுவே ஒரு நல்ல புண்ணியத்திற்கு உண்டான ஒரு அறிகுறி. எம்பெருமான் அதற்கே சந்தோஷப்பட்டு பரவாயில்லையே இவன் தமோ குணத்தோடு கூடியிருந்தால் கூட சாஸ்திரத்துல கூறப்பட்டிருக்கிறத நம்பிக்கையோடு செய்கிறான்னு சொன்னால் இவனுக்கு அந்த குணத்தை குறைத்து சத்வகுணத்தை வளர்ப்போம் என்று எம்பெருமான் அருளுகிறான். அப்போ அந்த சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கையினாலேயே இவனுக்கு மேற்கொண்டு பல நன்மைகள் ஏற்படுகின்றன. அதனால இப்ப சாஸ்திரியம் குணதா பிருதக், சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டிருக்கிற செயல்களையும் 3 குணங்களின் அடிப்படையிலே
மூவகையாக பிரிக்கலாம். இதெல்லாம் சத்துவகுணம் இருப்பவர்களுடைய செயல்கள், இதெல்லாம் ரஜோகுணம் இருப்பவர்களுக்கு உண்டான செயல்கள், இதெல்லாம் தமோகுணத்தோடு கூடியிருப்பவர்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற செயல்கள் என்று இப்படி சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட கர்மங்களை மூன்றாக பார்க்கலாம், பகுத்து அறிந்து கொள்ள வேண்டும். லக்ஷணம் சாஸ்திர சித்தஸ்ய, சாஸ்திர சித்தம் சாஸ்திரத்தினாலே சித்திக்கக்கூடிய கர்மங்கள் செயல்களுக்கு எது லட்சணம், என்ன அடையாளம், இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல கூறப்பட்ட செயல்கள்னு எப்படி தெரிந்து கொள்வதுன்னா, இதோ இந்த அடையாளம் இருந்ததுனால் இதுதான் சாஸ்திரத்துல கூறப்பட்டிருக்கிற விஷயம், இந்த அடையாளம் இல்லாத செயல்கள் சாஸ்திரத்துல விதிக்கப்படாத செயல்கள் என்று அத்தை ஆராய்ந்து அறிய வேண்டும். ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் சப்ததசோதிதம். ஆக அசாஸ்திரம் ஆசுரம் கிருத்ஸ்னம், அசுரத்தன்மை பொருந்தியவையாகையே சாஸ்திரத்துல கூறப்படாத அனைத்து விஷயங்களையும் அசுரத்தன்மை கொண்டிருப்பது என்று அறிதல். அடுத்து சாஸ்திரத்துல கூறப்பட்ட விஷயங்கள் சத்தம் ரஜஸ் தமசுங்கிற குணங்களின் அடிப்படையிலே மூன்றாக பிரிக்கப்படுகிறது. அடுத்து சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டிருக்கிற செயல்களுக்கு உண்டான லட்சணமும் மூன்று விதத்துல அமைந்திருக்கிறது என்று இந்த மூன்று விஷயங்கள் தான் இந்த 17வது அத்தியாயத்துல கண்ணன் பெருமான் அர்ஜுனனுக்கு உபதேசித்திருக்கிறான் என்று இந்த ஸ்லோகத்துல ஆளவந்தார் தெரிவிக்கிறார். இதற்கு கீதார்த்த சங்கிரக ரக்ஷை என்ன சுவாமி வேதாந்தாச்சாரியர் அருளி செய்திருக்கிற வடமொழி வியாக்கியானம் அத்திர பாஷ்யம். இந்த இடத்துல கீதா பாஷ்யத்திலே இதே ஸ்லோகத்தினுடைய பொருளை எம்பெருமானார் எப்படி விவரிக்கிறார் என்பதை இங்க எடுத்து காட்டுகிறார். அதாவது இந்த அத்தியாயத்தினுடைய முன்னுரையாக சுவாமி ராமானுசர் சாதித்திருக்கிற அந்த பங்கிகள், அந்த வரிகளை அப்படியே இவ்விடத்துல எடுத்து காட்டுகிறார். இதானீம் அசாஸ்திர விஹிதஸ்ய ஆசுரத்வேன அபலத்வம் சாஸ்திர விஹிதஸ்ய குணதஸ்த்ரைவித்யம் குணதஸ்த்ரைவித்யம் சாஸ்திர சித்தஸ்ய லக்ஷணம் ச உச்சியதே இதி. அப்படியே ஆளவந்தாருடைய அந்த ஸ்லோகத்தையே மனதிலே கொண்டு இப்படி எம்பெருமானார் அவருடைய ஸ்ரீ சுக்தி அமைந்திருக்கிறது. இதானீம் இதற்கு மேற்கொண்டு 17வது அத்தியாயத்திலே அசாஸ்திர விஹிதஸ்ய, சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டதுன்னா சாஸ்திர விஹிதம்னு அர்த்தம், அசாஸ்திர விஹிதம்னா சாஸ்திரத்துல விதிக்கப்படாத விஷயங்கள். அவைகள் என்னவா? ஆசுரத்வேன முழுவதும் அசுரத்தன்மை பொருந்தியவை. அசுரர்களுக்கு இருக்கிற மனப்பான்மை எப்படி இருக்கும்னா, அது என்ன சாஸ்திரத்துல கூறுவது நாம செய்வது, நம் மனம் எப்படி நினைக்கிறதோ அப்படி செய்யலாம், நமக்கு எது சுகத்தை கொடுக்குமோ அதை செய்வதுதான் நமக்கு உச்சிதமே தவிர ஏதோ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு வரம்பு கட்டுவது, இதெல்லாம் யார் வரம்பு கட்டுவது? அந்த வரம்பை எல்லாம் நாம எதுக்கு கடைபிடிக்க வேண்டும்னு அதையெல்லாம் உதறி தள்ளி தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்வர்களே, அப்படிப்பட்டவர்களைத்தான் அசுரர்கள்னு இங்க தெரிவிக்கிறார். அசுரர்கள்னா ஏதோ தலையில கொம்போடு பெரிய பற்களோடு கருப்பு வர்ணத்தோடு பெரிய ஆயுதங்களை ஏந்தி கொண்டு ஹாஹான்னு சிரித்து கொண்டிருக்கிறவர்கள் அசுரர்கள். அப்படி இவ்விடத்துல பிரிக்கவே இல்லை. யாருக்கெல்லாம் சாஸ்திரத்துல கூறப்பட்ட விஷயங்கள்ல நம்பிக்கை இல்லையோ, அது என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது, எனக்கு எது பிடித்தமோ அதைத்தான் நான் செய்வேன்னு தன்னுடைய இஷ்டத்துக்காக அதையே பெரிதாக கொண்டு வாழ்கிறானோ அவன் அத்தனை பேருக்குமே அசுரத்தன்மை உண்டு. அப்படிப்பட்டவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் சாஸ்திர விஹிதம் அல்லாதவையாகத்தான் இருக்கும். அவன் எப்படி சாஸ்திரத்துல விஹித்ததை அவன் செய்ய போகிறான்? ஆக அப்படிப்பட்ட அசாஸ்திர விஹிதஸ்ய ஆசுரத்வேன, அது அசுரத்தன்மை அப்படின்னா தெய்வத்தன்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய தன்மையினாலே பலத்துவம், பலத்துவம்னா பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், நல்ல பயனை கொடுக்கக்கூடியதான செயல்கள் பலத்துவம்னு கூடியிருக்கும். இதற்கு அபலத்துவம், இந்த செயல்களுக்கு அதற்குன்னு உண்டான பயன் கிட்டுமான்னு கேட்டா கிடைக்காது, நல்ல பயன்களை இது கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்காது. இல்லையே, எந்த செயலா இருந்தாலும் ஏதோ ஒரு பலன் வருமேன்னா, அவனுக்கு மனம் போன போக்கில அவன் ஏதோ செயல்களை செய்தான்னா அவன் இஷ்டப்பட்டபடி ஏதோ ஒரு பலன் கிட்டினாலும் அதுவும் நீடித்த பலனாக இருக்காது ஒன்று. மேலும் அந்த பயனும் உயர்ந்ததல்லையே, எது உயர்ந்த பயனோ அதை விட்டுட்டு சாதாரண தாழ்ந்த பலன்களை ஒருத்தன் பெற்று போகிறான்னு சொன்னால் அதை பயனே கருதக்கூடாது. அப்போ நேரடியா உண்மையான பலனிலிருந்து அவன் நழுவி விடுகிறான். இல்ல அவனுக்குன்னு ஒரு பயன் கிட்டினாலும் அதுவும் நீடித்த பயனாய் நிலைத்த பயனாக இருக்குமான்னு கேட்டா கொஞ்ச காலத்துக்கு பயன் கொடுக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த கொஞ்ச காலத்திலேயே அதனுடைய பலன்கிறது விபரீதமாக போகிவிடும், அவனுக்கே ஆபத்தாக கூட ஆகிவிடும். ஏன்னா இவன் என்ன செய்கிறான்னே தெரியாமல் தன் இஷ்டப்படி செய்வதனாலே இவன் செய்யற அந்த காரியங்கள்லாம் இவனுக்கே மறுபடியும் தீங்கை விளைக்கதாக கூட இருக்குமே தவிர அதாவது உயர்ந்த பலனை கொடுக்குமான்னு கேட்டா பலனை கொடுக்காது. அப்ப சாஸ்திரத்துல விதிக்காத செயல்கள்னால என்ன பலன்னா, பலன் இல்லாமைதான் பலன், அதற்குன்னு தக்க பலன்கள் நமக்கு கிட்டாது, உயர்ந்த பலன்களை கொடுக்காது. சாஸ்திர விஹிதஸ்ய குணதஸ்திரைவித்யம், சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டிருக்கிற செயல்கள் சத்வம் ரஜஸ் தமசுங்கிற இந்த 3 குணங்களின் அடிப்படையிலே மூவகையாக பிரிக்கலாம்.
சாஸ்திர சித்தஸ்ய லக்ஷணம் ச உச்சியதே. சாஸ்திர சித்தம், சாஸ்திரத்தினால சித்திக்கக்கூடிய விஷயங்களுக்கு இன்னென்ன அடையாளம் இருக்கிறது, இந்த அடையாளம் இருந்ததுன்னு சொன்னால் இதெல்லாம் சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டிருப்பது என்று புரிந்து கொள்ளலாம் என்று இந்த விஷயங்கள் தான் இதானீம் இந்த 17வது அத்தியாயத்திலே விவரிக்கப்பட்டிருக்கிறது. சாஸ்திரம் யஸ்ய விதாயகத்வேன நாஸ்தி தத் அசாஸ்திரம் இது அபிப்பிராயேன அசாஸ்திர விஹிதஸ்ய இத்யுக்தம். இப்ப இங்க இதானீம் எம்பெருமானார் தெரிவிக்கும் பொழுது அசாஸ்திர விஹிதஸ்ய ஆசுரத்வேனன்னு தெரிவித்தார். அசாஸ்திர விஹிதம் சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டிருக்கிறது. அசாஸ்திர விஹிதம்னு சொன்னா அசாஸ்திரத்தை கூட யாரானும் ஒருத்தர் விதிப்பர்களான்னு. சாஸ்திரம்னு சொன்னா நமக்கு விதிக்கிறது, இத்தை செய் இத்தை செய்யாதேன்னு. சாஸ்திரத்துக்கு மீறின செயல்கள்னு சில செயல்களை யாரான விதிப்பர்களான்னு. யாரான ஒருத்தர் இருந்து சாஸ்திரத்துக்கு மீறின செயல்கள் இவைகள் எல்லாம், இதெல்லாம் இப்படி செய்யுங்கள் இப்படி செய்யாதீர்கள்னு அதற்குன்னு தனியா புஸ்தகம் எல்லாம் போட்டிருக்காளான்னு கேட்டா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. சாஸ்திரம் ஒண்ணு இருக்கிறது, அதை மீறி பலரும் பலவிதமாக நடக்கிறார்கள். ஆனா ராமானுசர் தெரிவிக்கும் பொழுது ஏதோ விஹிதஸ்ய அசாஸ்திரம், சாஸ்திரம் அல்லாதது ஆனால் விதிக்கப்பட்டிருக்கிறது என்றா போல இங்க பொருள்படுமா போல அந்த சொற்களை அமைத்திருக்கிறாரே. சாஸ்திர விஹிதம்னா சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டது, அசாஸ்திர விஹிதம்னா சாஸ்திரம் அல்லாதது விதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு பொருள் வருமேன்னு கேட்டால் அப்படி இங்க பொருள் கொள்ளக்கூடாது. அசாஸ்திர விஹிதஸ்யங்கிற அந்த சொல்லுக்கு என்ன பொருள் கொள்ள வேண்டுமாம்? சாஸ்திரம் யஸ்ய விதாயகத்வேன நாஸ்தி தத் அசாஸ்திரம் இது அபிப்பிராயேன. சாஸ்திரம்ங்கிறது யாரோ ஒருத்தர் விதித்ததுனாலே முதல்ல கிடைத்ததான்னு கேட்டால் அப்படியும் அல்ல. இந்த சாஸ்திரம்ங்கிறது நித்தியமாக இருக்கிறதே. யாரோ ஒரு நாள் ஒருத்தர் புதிதாக எழுதினார்னு சொன்னால் அப்ப இன்றிலிருந்து இது விதிக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். இந்த சாஸ்திரம் என்பது நித்தியமாக என்றென்றும் இருக்கிறதே. ஒவ்வொரு கல்பத்துல கூட புதிதாக சாஸ்திரங்களை படைக்கப்படுவதில்லை. என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரே சாஸ்திரத்தை தான் மீண்டும் மீண்டும் உபதேசிக்கிறாரே தவிர, எம்பெருமான் பிரம்மாவை படைத்த பிற்பாடு யோவை வேதாம்ச பிரஹினோதி தஸ்மை என்று யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், பூர்வம்னா கல்பத்தினுடைய தொடக்கத்தில, சிருஷ்டியினுடைய தொடக்கத்தில பிரம்மாவை படைக்கிறார். பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமான் அந்த பிரம்மாவை படைத்து விட்டு வேதங்களை புதிதாக இவர் ஏதேனும் உபதேசிக்கிறாரான்னு கேட்டா யோவை வேதாம்ச பிரஹினோதி, ஏற்கனவே இருக்கக்கூடிய வேதங்களைத்தான் அந்த பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறாரே தவிர அன்று அவர் உட்கார்ந்து கொண்டு சிந்தித்து தன்னுடைய மனசால இதெல்லாம் உபதேசிக்க வேண்டும்னு ஆலோசித்து அப்படி உபதேசிக்கிறாரான்னு கேட்டால் அப்படி அல்ல. இந்த வேதங்கள் என்பது நித்தியமானவை, அபௌருஷேயமானவை, ஒரு புருஷனாலே எழுதப்பட்டது அல்ல. எப்போ ஒரு புருஷனால எழுதப்பட்டது அல்லன்னு அதற்கு பெயரோ புருஷோத்தமனான எம்பெருமானாலும் எழுதப்படாதது என்றுதான் கொள்ள வேண்டும். அவரும் இத்தை தனியாக எழுதவில்லை, தனியாக இத்தை இயற்றி எல்லாம் உபதேசிக்கவில்லை. அப்ப எங்க இருக்கும் இந்த வேதங்கள்? சிருஷ்டி காலத்துல உபதேசிக்கிறார், திரும்பி பிரளயத்தும் பொழுது எங்க போகும்னா எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்குள்ளேயே அடங்கிவிடும். அவருடைய திருவுள்ளம் தானே சாஸ்திரம்ங்கிறது. அந்த திருவுள்ளம்ங்கிறதுக்கு ஏதான ஒரு நாள் பிறப்பு ஒரு நாள் இறத்தல்னு உண்டா? எப்ப பகவானுக்கே நித்தியத்தன்மை உண்டோ அவருடைய திருவுள்ளமும் நித்தியமாகத்தானே இருக்கும். திருவுள்ளத்தினால என்ன நினைக்கிறார்? இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும்னு நினைக்கிறார். நல்ல செயல்களை நல்ல சத்துவகுணத்தோடு நல்ல கைங்கரியங்களை அனுஷ்டானங்களை செய்து கொண்டு நல்ல கதி நல்ல மேன்மை அடைய வேண்டும்னு சிந்திக்கிறார்னு சொன்னால் இந்த சிந்தனை நித்தியமாகத்தானே இருக்கிறது. என்றோ ஒரு நாள் தொடங்கிய எம்பெருமான் சிந்திக்கிறாரானா இல்லையே. அனாதி காலமா இத்தை சிந்தித்து கொண்டுதான் எம்பெருமான் அவர் அறிதுயில் கொண்டிருக்கிறார், பரமபதத்துல இருக்கிறார், எத்தனையோ நிலைகள்ல சேவை சாதிக்கிறார்னு சொன்னால் இந்த எல்லா நிலைகள்லையும் எம்பெருமான் அந்த சுக்ருத்து ரொம்ப ஒரு நண்பனை போல நம்மிடத்துல எதிர்பார்த்து கொண்டு உயர்ந்த அந்த திருவுள்ளத்தோடு இருக்கிறார். அப்ப வேதங்கள் என்பது ஒரு நாள் இயற்றப்பட்டது, சாஸ்திரம் என்பது ஒரு நாள் இயற்றப்பட்டது என்பது கிடையாது. எம்பெருமானுடைய திருவுள்ளம்தான் அந்த சாஸ்திரங்கள். திருவுள்ளத்துக்குள்ள அடங்கிவிடும் பிரளய காலத்திலே. சிருஷ்டியின் பொழுது அங்கிருந்து எம்பெருமான் தன்னுடைய திருவாக்கினாலே பிரம்மாவுக்கு உபதேசிக்க பிரம்மா பெறுகிறார். அவருக்கு கீழே இருக்கிற சனகாதி ரிஷிகள் மற்றும் உண்டான ரிஷிகளுக்கு உபதேசிக்கிறார். அந்த ரிஷிகள் பெறுகிறார்கள். பின்னர் அந்த ரிஷிகள் தங்களுடைய சிஷ்யர்கள்னு உபதேசிக்க இன்றளவும் நமக்கு குரு ஆச்சாரிய சிஷ்ய அந்த பரம்பரை மூலமாக இந்த சாஸ்திரங்கள் வருகிறது. அப்ப எதற்கு இதெல்லாம் தெரிவித்தேன்னா சாஸ்திரம் யஸ்ய விதாயகத்வேன நாஸ்தி. சாஸ்திரம்ங்கிறது யாரோ ஒருத்தர் அவர் விதிக்கிறார், அப்படி விதித்ததுனால தான் இந்த சாஸ்திரம் இப்படி இருக்கிறது என்பதே கிடையாது என்பதினாலே தது அசாஸ்திரம் இது அபிப்பிராயேன. இப்ப இந்த இடத்துலையும் இந்த சாஸ்திரம் அசாஸ்திர விஹிதஸ்யங்கிற இடத்துலையும் இதை போல சாஸ்திரத்துக்கு முரண்பட்ட செயல்கள் எல்லாம் எங்கேயோ விதித்திருக்கிறது, யாரோ ஒருத்தர் இப்படி எல்லாம் செய்யணும் விதிக்கிறாரான்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. இதுவும் அனாதி காலமா இருந்துன்னு தான் இருக்கு.
ஏன்னா கிருத்தயுகத்திலிருந்து எத்தனையோ நாஸ்திகர்கள் இருக்கத்தான் இருக்கிறார்கள். அந்த காலத்திலிருந்தே ஜீவாத்மாக்கள் தமோகுணம் ரஜோகுணம் கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் எதிர்த்து பல செயல்களை செய்கிறார்கள்னு சொன்னால் இதற்கும் ஏதோ ஒரு நாள் ஒருத்தர் இப்படி செய்யுங்கள்னு விதித்தாரான்னு பார்த்தா அப்படி அல்லவே. அப்ப இங்க அசாஸ்திர விகிதஸ்யங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சாஸ்திரத்துல கூறப்படாததுன்னு அர்த்தமே தவிர சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டிருக்கிற போலே சாஸ்திரம் அல்லாதையும் விதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம் கொள்ளக்கூடாது. ஏன்னா சாஸ்திரமே விதிக்கப்படவில்லை. சாஸ்திரமே விதிக்கப்படவில்லைன்னா ஒரு நாள் இப்படி செய்ய வேண்டும்னு யாரும் எழுதவில்லைன்னு அர்த்தம். அதுல விதிமுறைகள் இருக்கு, இதை கடைப்பிடி இதை கடைப்பிடிக்காதேன்ற விதிமுறைகள் இருக்கு. ஆனா ஒரு நாள் யாரோ ஒருத்தர் இயற்றினாரான்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி இந்த சாஸ்திரம் அல்லாத செயல்களையும் யாரோ ஒரு நாள் ஒரு தனி புஸ்தகம் போட்டு இப்படி எல்லாம் எழுதி இதெல்லாம் சாஸ்திரத்துல கூறப்படாததுன்னு மொத்தமா சேர்த்து தானோ வெளியிட்டு இருக்கிறாரான்னு கேட்டா அப்படியெல்லாம் அல்ல. இதுவும் ரொம்ப நாளா ஜனங்கள் அவரவர்களுடைய அந்த அஜ்ஞானத்தினாலே அறிவின்மையினாலே ரஜோகுண தமோகுண கூடுதலாலே செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப அசாஸ்திர விகிதம்ங்கிற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா சாஸ்திரத்துல கூறப்படாதது என்று மட்டும்தான் அர்த்தம். அசாஸ்திர விகிதஸ்ய இதி யுக்தம். ஓம் தத் சத் இதி சாஸ்திர சித்தஸ்ய திரிவிதம் லக்ஷணம் உக்தம். இது கண்ணன் கீதையிலே இந்த அத்தியாயத்தில ஒரு ஸ்லோகத்துல விவரிக்கிறார். அதாவது கடைசியில சொல்லி கொண்டு வரும் பொழுது ஒரு ஸ்லோகத்துல ஒரு அந்த லட்சணத்தை தெரிவிக்கிறார். சாஸ்திரங்கள்ல விதிக்கப்பட்டிருக்கிற செயல்களுக்கு என்ன அடையாளம்னா ஓம் தத்து சத்து என்று இந்த 3 பதங்கள் 3 சொற்களோடு இந்த வைதிக கர்மங்கள் சாஸ்திரத்துல கூறப்பட்டிருக்கிற செயல்கள் எல்லாம் செய்யப்படும். அப்படி இந்த அடையாளம் இதுதான் அடையாளமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்துல விதிக்கப்பட்டிருக்கிற செயல்கள் சாஸ்திரத்துல கூறப்பட்டிருக்கிற செயல்கள் எல்லாம் இந்த ஓம்ங்கிற பிரணவம் தத்து சத்துங்கிற இந்த 3 பதங்களோடு சேர்ந்ததாகவே காணப்படுகின்றன. எல்லா வைதிக கர்மங்களும் சாஸ்திரத்துல கூறப்பட்ட செயல்களும் இந்த பதங்களோடு தொடர்புடையவையாய் இந்த பதங்கள்ல இருக்கிற அர்த்தத்தை விவரிக்கக்கூடியவையாகத்தான் இந்த சாஸ்திரங்கள் அதாவது செயல்கள் இருக்கின்றன. ஆக இதுவே அதற்கு அடையாளம். ஓம்ங்கிற பிரணவம் அது சேர்ந்திருந்ததுன்னு சொன்னால் அது சாஸ்திரத்துக்கு உட்பட்ட செயல். அதே மாதிரி தத் என்ற சொல்லோடு சேர்க்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கிறதுன்னு பார்த்தால் அதுவும் சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட செயல். சத் என்ற பதத்தோடு தொடர்புடைய செயல்கள்னு இருந்தால் அதுவும் சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டிருக்கிற செயல்கள் என்று இப்படி அடையாளத்தையும் இந்த அத்தியாயத்துல தெரிவித்தார் என்று வேதாந்தாச்சாரியர் இந்த கீதார்த்த சங்கிரக ரக்ஷையிலே இந்த அத்தியாயம் இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான வியாக்கியானத்தை இத்தோடு முடிவுறுத்துகிறார். இனி மேற்கொண்டு நாம் அந்த 17ஆம் அத்தியாயத்துல கண்ணன் பெருமான் அருளி செய்திருக்கிற சில ஸ்லோகங்களை கொண்டு எப்படி ஆள வந்தார் காட்டியிருக்கிறார் விவரித்திருக்கிறார் என்பதை அனுபவிக்கலாம். இப்ப இதனுடைய அத்தியாயத்தினுடைய பெயர் பார்த்தா ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். இதற்கு முன் அத்தியாயத்துக்கு தெய்வ அசுர விபாக யோகம்னு பார்த்தோம். இதற்கு ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். 3 விதமான ஸ்ரத்தை இருக்கிறதாம். ஸ்ரத்தைனா அதுல ஒரு ஈடுபாடு ஒரு ஆர்வம், நல்ல ஸ்ரத்தையோட காரியங்களை செய்ய வேண்டும்னா நல்ல முனைப்போடு நல்ல ஈடுபாட்டோடு அதிலிருந்து நழுவுதல் இல்லாமல் பிடித்தபடி நழுவுதல் இல்லாமல் நல்ல உறுதியோடு செய்கிறோம்னு சொல்றோமே அதைத்தான் ஸ்ரத்தை என்று தெரிவிக்கிறார்கள். அப்படி 3 விதமான ஸ்ரத்தை இந்த அத்தியாயத்துல கூறப்படுகிறது. என்ன இப்ப 3 விதமான செயல்கள்னு பார்த்தோமே. குணதா சாஸ்திரியம் பிருத்தக்கு, அந்த சத்தம் ரஜசு தமசுங்கிற குணங்களினாலே 3 விதமான செயல்கள் அமைகிறனன்னு. அந்த செயல்களை ஒருத்தர் செய்யணும்னு சொன்னால் அதற்கு முன்கூட்டியே தேவையானது என்ன? ஸ்ரத்தை. அந்த செயல்களை நான் நன்றாக உறுதியாக செய்ய போகிறேங்கிற ஸ்ரத்தை இருந்தாதான் எடுத்துட்ட காரியத்தை முழுமையாக செய்து முடிப்போம். இல்லைன்னா அந்தந்த செயல்களை அறகுறையா அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். அப்போ தமோ குணத்தினால ஒருத்தன் காரியம் செய்கிறான்னு சொன்னாலும் அவனுக்கும் அதுல ஒரு ஸ்ரத்தை இருக்கிறது. ஏதோ ஒரு தூண்டுதல் ஒரு உறுதி அதுல இருக்கிறது. நிச்சயம் நான் இதை செய்தே தீருவேன் என்று அதுல ஒரு ஸ்ரத்தையோடு தான் முயற்சிக்கிறான். அந்த ஸ்ரத்தையினுடைய காரணத்தினால்தான் அவன் அந்த செயலை முழுவதுமாக செய்து முடித்து பலனை பெறுகிறான். ஆகவே ஸ்ரத்தைங்கிறதே 3 விதமாக இருக்கிறது என்று கண்ணன் இதுல விவரிக்கிறார். மேலும் அந்த அர்ஜுனன் அதை கேள்வியாக கேட்கிறான். அதனால கண்ணன் பெருமான் அந்த ஸ்ரத்தையை குறித்து இதுல உபதேசிக்கிறார். அதனால இந்த அத்தியாயத்திற்கே ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் என்று பெயர் ஏற்பட்டது. இப்ப இந்த அத்தியாயத்துல அர்ஜுனன் தான் முதல் கேள்வி. அவன் கேட்கத்தான் எம்பெருமான் உபதேசிக்க தொடங்கிறான். இதற்கு முன்னாடி தேவர்கள் யாரு அசுரர்கள் யாரு, யாரெல்லாம் தேவ வகுப்புல சேர்க்கப்பட வேண்டவர்கள், யாரெல்லாம் அசுர வகுப்புல சேர்ந்தவர்கள் என்று பிரித்து காட்டினாரா. இப்ப அடுத்து அர்ஜுனனுக்கு அதனால ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. ஏ சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக
தேஷாம் நிஷ்டாத்து கா கிருஷ்ண சத்வம் ஆஹோ ரஜஸ்தமஹா. இப்போ கடைசியா இதற்கு முன்னாடி அத்தியாயத்துல இறுதியான ஸ்லோகத்துல சாஸ்திரம் பிரமாணம், காரிய அகாரிய வியவஸ்திதோ, சாஸ்திரத்தை பிரமாணமாக கொண்டுதான் செய்ய தகுந்தவை எது, செய்ய தகாதவை எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனசுக்கு இஷ்டப்படி இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணக்கூடாது. சாஸ்திரங்கள்ல கூறி இருக்கிறதுன்னு சொன்னால் அதை அடிப்படையாக கொண்டுதான் இது காரியம் செய்ய தகுந்தவை, இது அகாரியம் செய்ய தகாதவை என்று பிரித்து அறிந்து அதன்படி அனுஷ்டிக்க வேண்டும், ஒழுக வேண்டும் என்று உபதேசித்தான். இப்ப அதிலிருந்து அடுத்து இவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. சாஸ்திரம் இது உத்ஸ்ருஜ்ய, சாஸ்திர விதியை மீறுகிறான். யாரோ ஒருவன் இருக்கிறான், அவர்கள் சாஸ்திர விதி உத்ஸ்ருஜ்ய, சாஸ்திர விதியை கைவிட்ட போதிலும், யாரோ ஒருத்தர் என்ன, நம்ம இடத்துல இருக்கிற பல பேரும் அப்படித்தானே இருக்கும். சாஸ்திரத்துல கூறின விஷயத்த அப்படியேவா பிடிக்கிறோம்னு கேட்டால் இல்லையே. முக்கால்வாசி ஜனங்கள் அதுல எதையுமே கடைபிடிப்பதில்லை. அப்போ நாம அத்தனை பேருமே சாஸ்திர விதி உத்ஸ்ருஜ்ய, சாஸ்திரத்தை கைவிட்டுட்டோம், அதுல கூறியிருக்கிற அந்த விதியை கைவிட்ட போதிலும் ஆனா என்ன செய்கிறோமா, யஜந்தே ஸ்ரத்தையான்விதாகா, ஸ்ரத்தையோடு கூடியவர்களாய் யாகம் செய்கிறார்களோ. யாகம்னு இவ்விடத்துல சொல்லப்பட்டது ஏதோ ஒரு முன் உதாரணம், ஏதோ ஒன்ன சொல்லணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை போல எல்லா செயல்களையுமே கொள்ளலாம். நல்ல ஸ்ரத்தையோடு, நல்ல ஒரு உறுதியோடு, அதுல கண்டிப்பா செய்து முடிக்க வேண்டும்ங்கிற அந்த ஆர்வத்தோடு பல காரியங்களை செய்கிறோம். அதுல யாகம்ங்கிறது உபலட்சணம், ஏதோ ஒன்னை தெரிவிக்க வேண்டும்ங்கிறதுக்காக தெரிவித்திருக்கிறார். இதே போல மற்ற எல்லா காரியங்களையுமே கொள்ளலாம். இதை போல பல செயல்களை செய்கிறோம். சாஸ்திரத்துல கூறப்பட்டபடி செய்யவில்லை, ஆனால் எனக்கு பிடித்திருக்கிறதுன்ற அந்த ஒரு காரணத்தினாலே, ஆனா நல்ல உறுதியோடு ஸ்ரத்தையோடு செய்கிறேன், நிச்சயத்தை செய்தே முடிக்க வேண்டும், என்ன தடங்கள் வந்தாலும் இதை விட்டுடக்கூடாதுன்னு ரொம்ப அதுல எல்லாம் உறுதியோடு செய்கிறேன். ஆனா இது சாஸ்திரத்துல கூறப்பட்டிருக்கிறதான்னு கேட்டால் கூறப்படவில்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நிலை ஏற்படும், இதைத்தான் இப்ப அர்ஜுனன் கேட்கிறான். சாஸ்திரமிதி உத்ஸ்ருஜ்ய யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேஷாம் நிஷ்டா து கா கிருஷ்ண. கிருஷ்ண என்று கண்ணன் பெருமானை அழைத்து, தேஷாம் து நிஷ்டா கா, அவர்களுடைய நிலை என்ன, இவர்களெல்லாம் முதல்ல என்ன நிலையில இருக்கிறார்கள் எப்படி அறிவது. சாஸ்திரத்துல முழு நம்பிக்கையும் இல்லை, அத்தை மீறி விட்டார்கள். அதே சமயத்துல தங்களுக்கு பிடித்த காரியங்களை ரொம்ப உறுதியோடு செய்கிறார்கள். யாகம் முதலான அந்த செயல்களை செய்யும் பொழுது நல்ல உறுதியோடு செய்கிறார்கள். ஆனா இவனுக்கு அது விதிக்கப்பட்டிருக்கவே இல்லை, சாஸ்திரத்துல இவன் செய்யணும்னே அதை விதிக்கவில்லை. இப்படிப்பட்டவர்களுடைய நிலை என்ன என்று முதல்ல கேட்டு, சத்வகுணத்திலா அல்லது ரஜோகுணத்திலா அல்லது தமோ குணத்திலா, இவர்களை எதுல சேர்ப்பது. சத்வகுணத்தினால நல்ல உறுதியோடு செய்கிறார்கள்னு சொன்னா அப்ப சத்வகுணத்துல சேர்க்கலாமா? இல்ல சாஸ்திரத்திலே விதிக்கப்படாத விஷயங்கள்லன்னு இவருக்கு உறுதி இருக்கிறது, அப்ப தமோ குணத்துல சேர்க்கிறதா ரஜோகுணத்துல சேர்க்கிறதா, இவர்கள் எந்த நிலையிலே இருப்பவர்கள் என்று எப்படி அறிவது என்று அதைத்தான் கேட்கிறார். இப்ப அடுத்து இரண்டாவது ஸ்லோகத்துல கண்ணன் பெருமான் அதற்கு பதில் தெரிவிக்கிறார். திரிவிதா பவதி ஸ்ரத்தா தேஹினாம் சா ஸ்வபாவஜா சாத்விகி ராஜசி சைவ தாமசி சேதி தாம் ஸ்ருணு. இந்த கேள்வியை கேட்ட உடனே கண்ணன் பெருமானுக்கு ரொம்ப மனசு வருத்தம். இவ்வளவு தூரம் நான் சாஸ்திரத்தை தான் பிரமாணமா கொண்டு அதுல சொல்லி இருக்கிறது தான் உயர்ந்த ஒரு பிரமாணம்னு அங்கீகரித்து அதை அப்படியே நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு காரியங்களை செய்ய வேண்டும்னு உபதேசித்திருக்க, இவன் மீண்டும் அந்த சாஸ்திரத்தை மீறிட்டான். ஆனாலும் ஸ்ரத்தையோடு செய்பவர்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டா இது முட்டாள்தனமான கேள்விதானே. சாஸ்திரத்தை மீறினது அத்தனையுமே ஆசுரத்தன்மைன்னு முன்னாடியே சொல்லியாச்சு. மறுபடியும் இவனுக்கு நல்ல ஸ்ரத்தை இருக்கு, ஆனா அவனுக்கு நல்ல உறுதி இருக்கு, ஆர்வம் இருக்கு, அதுல ரொம்ப உறுதியோடு முனைப்போடு செய்கிறானே, அந்த ஒரு தன்மையை பார்த்து இவனுக்கு ஏதேனும் நல்லது ஏற்படுமான்ற ஒரு நப்பாசையில இவன் கேட்கிறான். இருந்தாலும் அதற்கு உடனடியாக பதில் கூறாமல் முதல்ல 3 விதமான ஸ்ரத்தை இருக்கிறது, அதை புரிந்து கொள். எல்லாரிடத்துலயுமே ஸ்ரத்த இருக்கு. இப்ப ராவணனுக்கு இல்லாத ஸ்ரத்தையா? அந்த வரத்தை வாங்க வேண்டும், யாராலும் எனக்கு அழிவு கூடாது என்று எல்லா அசுரர்களும் அதைத்தானே வரமா வாங்குறார்கள், மரணமே இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை மரணம் வந்தாலும் இதனால கூடாது, அதனால கூடாது, இதனால கூடாதுன்னு என்னென்னமோ யோசித்து இத்தனையும் பெற வேண்டும் என்பதற்காக ரொம்ப கடுங்காலம், நீண்ட காலம் ரொம்ப கடுமையான தபஸை செய்கிறார்கள். அதே போல வசிஷ்டர் விஸ்வாமித்திரரும் தபஸ் செய்கிறார்கள். இப்ப 2 பேரையும் பக்கத்துல வச்சு பார்த்தா இவரும் நிறைய தபஸ் பண்றார், ராவணனும் தபஸ் பண்றார். இன்னும் வித்தியாசம் இல்லையோ அப்படின்னா மொத்தமாவே வித்தியாசம் இருக்கு. இவர் நல்ல காரணத்துக்காக தபஸ் செய்கிறார், நல்லது நடக்க வேண்டும், தான் நல்ல ஞானத்தை பெற வேண்டும், உலகத்தவர்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும்ங்கிறதுக்காக விஸ்வாமித்திரரோ வசிஷ்டரோ வால்மீகியோ முதலான ரிஷிகள் தபஸ் செய்கிறார்கள். ஆனா ராவணன் அதற்காக தபஸ் செய்கிறான், நல்ல உறுதியோடு தபஸ் செய்கிறான், இந்திரியங்கள் எல்லாம் ஜெயித்திருக்கிறான்,
நல்ல புலனடக்கத்தோடு என்ன ஒரு வைராகியத்தோடு அவன் தபஸ் செய்தாலும் இத்தனையினுடைய முடிவு என்னன்னா நிறைய பராக்கிரமம் சக்திய ஆற்றலை பெற்று அனைவருக்கும் தலைவனாக நான் அமர வேண்டும், எனக்கு கீழத்தான் எல்லாம் நடக்க வேண்டும்ங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு. அப்ப அந்த ஒரு தீய ஒரு நோக்கத்தோடு தான் அவன் தபஸ் செய்கிறான். அப்ப இப்படிப்பட்ட உறுதி அவனிடத்துல இருந்தாலும் உறுதி இருப்பதுங்கிறதுனாலேயே அவனை நல்லவன்னு ஏத்துக்கொள்ள முடியாது. அதனால உறுதி என்பதே 3 விதமாக இருக்கிறது. அவனவனுக்குன்னு 3 விதமான உறுதிகள் இருக்கின்றனன்னு மொத்தத்துல அதை விவரிக்கிறார். திரிவிதா பவதி ஸ்ரத்தா தேஹினாம் சா ஸ்வபாவஜா. தேஹினாம் உடலை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்கள். ஏன்னா உடல் இல்லாத ஆத்மாக்களுக்கு சத்தம் ரஜசு தமசுங்கிற குணங்களே கிடையாது. ஆத்மாவுக்கு எங்க இந்த குணங்கள் எல்லாம்? உடலோடு சேர்ந்திருப்பவர்களுக்கு தான் இந்த 3 குணங்கள் உண்டு. அப்ப தேஹினாம் உடலை கொண்டிருக்கிற ஜீவாத்மாக்களுக்கு ஸ்வபாவஜா இயற்கையிலேயே 3 விதமான குணங்கள் இருப்பதினாலே ஸ்ரத்தை என்பதும் 3 விதத்துல அமைந்திருக்கிறது. சாத்விகி ராஜசி சைவ தாமசி சேதி தாம் ஸ்ருணு. 3 விதமான ஸ்ரத்தை இருக்கிறது, சொல்கிறேன் கேள் என்று கேட்பாயாகன்னு எம்பெருமான் தெரிவிக்கிறார். 3 விதமான ஸ்ரத்தை. சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத. ஸ்ரத்தாமயோ அயம் புருஷோ யோ யஸ் ஸ்ரத்த ச ஏவசஹா என்று மேல தெரிவிக்கிறார். பரத குலத்துல உதித்தவனே அர்ஜுனா, இத்தை கேள். சத்வானுரூபா மனத்திற்கு அனுகுணமாகவே ஸ்ரத்தை விளைகிறது. அவனவனுடைய அந்தந்த மனுஷர்களுடைய மனசு எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போலத்தான் ஸ்ரத்தை இருக்கிறது. அவனுடைய மனசு நல்ல சத்வகுணத்தோடு இருக்கிறதுன்னு சொன்னால் அப்ப அவனுடைய உறுதியும் நல்ல சாத்விகமான உறுதியாக இருக்கும். ஸ்ரத்தை விளைகிறது. இந்த மனிதன் ஸ்ரத்தையின் பரிணாமமே ஆவான். எந்த மனிதன் எந்த ஸ்ரத்தையோடு கூடியிருக்கிறானோ அந்த ஸ்ரத்தையின் பரிணாமமாகவே உள்ளான். உண்மையில இந்த மனுஷன்கிறது யார் தெரியுமா? இந்த உறுதி, அந்த நல்ல அந்த முனைப்புத்தன்மை, அந்த ஆர்வம், அவனுடைய அந்த ஒரு விருப்பம் இருக்கிறது, இதனுடைய ஒரு உருவமாகவே அவனை சொல்லிடலாம். ஏன்னா அவன் அதற்காகத்தான் முயற்சியை எடுக்கிறான். தன்னுடைய வாழ்நாள முழுக்க அதிலேயே செலவழிக்கிறான். நல்ல உறுதியோடு இத்தை பெற்றே தீருவதுன்னு அதிலேயே அவன் முனைப்போடு செயல்படுகிறான்னு சொன்னால் அப்ப அதனுடைய உருவமாகவே அவனையே சொல்லிடலாமே. எப்படி இப்போ கண்ணனம்பெருமானுடைய ஒரு பக்தி, கண்ணனம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய பக்தியினுடைய உருவமாகவே நம்மாழ்வார தெரிவிக்கிறோமே. கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமிவோதிதம் என்று நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர்னா கண்ணனிடத்துல பக்தி உடையவர் என்று இல்லையா. கிருஷ்ணனிடத்துல இருக்கக்கூடிய அன்புக்கு ஒரு உருவம் கொடுத்தால் அவரே நம்மாழ்வார். அப்ப அவருக்கு என்ன அழகான திருநாமம்? கிருஷ்ண திருஷ்ணா. திருஷ்ணான்னா ஆசை, விருப்பம். கிருஷ்ணனிடத்துல இருக்கக்கூடிய விருப்பமே ஒரு உருவம் கொண்டதோ என்கிறா போல நம்மாழ்வார் அமைந்திருக்கிறார். இப்ப நமக்கு என்னுடைய மனசு எதை குறித்து விருப்பப்படுகிறதோ அத்தையே அடைந்தே தீருவேன், இதுதான் என்னுடைய லட்சியம்னு ரொம்ப உறுதியோடு அதிலே நான் செயல்படுகிறேன்னு சொன்னால் அப்ப அந்த விருப்பத்தினுடைய உருவமாகவே நான் இருக்கிறேன் என்று அதைத்தான் இங்க கண்ணன் தெரிவிக்கிறார். அப்ப அந்தந்த மனுஷனுடைய ஸ்ரத்தையினுடைய பரிணாமம், அதனுடைய விகாரம், ஒரு மாறுபாடு, அதனுடைய தோற்றமாகத்தான் இந்த மனுஷர்களே இருக்கிறார்கள் என்று அதை தெரிவித்து இப்ப அந்தந்த சாத்விகமான ஸ்ரத்தை, ராஜசமான ஸ்ரத்தை, தாமசமான ஸ்ரத்தை என்பதை மேல விவரிக்கிறார். யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷ ரக்ஷாம்சி ராஜசாஹா பிரேதான் பூதகணாம்ச்ச அந்யே யஜந்தே தாமசா ஜனாஹா. சத்வகுணத்தை மிகுதியாக கொண்டு சாத்விக ஸ்ரத்தையை உடையவர்கள் தேவர்களை ஆராதிக்கிறார்கள். நல்ல சாத்விகமான ஸ்ரத்தை, மனசு சத்வகுணத்தோடு கூடியிருக்கிறது அப்படின்னா என்ன எதிர்பார்க்கும்? அப்போ இந்த சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டிருக்கிற இந்த தேவதைகள் அவர்களுக்கெல்லாம் நாம ஆராதனம் பண்ண வேண்டும். ஏன்னா இந்த பிறவி எடுத்திருக்கிறதே இந்த உடலை கொண்டு இந்த தேவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் வேண்டிய அந்த பிரயோஜனங்களை கொடுக்கணும். தேவான் பாவயந்தகா பரஸ்பரம் பாவயந்தகான்னு இந்த கண்ணன் 3ஆம் அத்தியாயத்திலே தெரிவித்து விட்டார். தேவர்களையும் மனுஷர்களையும் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாங்கி கொள்ளுமா போலதான் நான் படைத்திருக்கிறேன். தேவர்கள் எல்லாம் நல்ல செல்வங்களை மனுஷர்களுக்கு கொடுப்பார்கள். மழை பொழிய வேண்டிய தேவதை மழையை பொழியும். நல்ல பயிர்களை வைக்க வேண்டிய தேவதை பயிரெல்லாம் செழிப்பா விளைவதற்கு உண்டான அருளை பொழியும். இதே போல மத்தம் உண்டான தேவதைகள் வெப்பம், குளிர், அதே மாதிரி எல்லா விதமான அந்த தாவரங்களுக்கு வேண்டிய சக்தி இதெல்லாம் கொடுப்பதற்குன்னு பல தேவதைகளை எம்பெருமான் படைத்து இவர்களெல்லாம் இந்த பூமியில இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு நல்ல அருளை பொழியட்டும். இதற்கு பிரதிபலனாக இந்த மனுஷர்கள் எல்லாம் அந்த தேவர்களை ஆராதிக்குமா போல பல கர்மங்களை செய்யட்டும். ஏன்னா பல பூர்வபாகத்துல கூறப்பட்டிருக்கிற எல்லா செயல்களும் இந்தந்த தேவதைகளுக்கு
ஒரு வழிபாடு போல அமைந்திருக்கிறது. இது எல்லாத்திற்கும் அந்தர்யாமியா இருக்கிற எம்பெருமானுக்கு வழிபாடுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் முதல் படியில பார்த்தால் இந்த தேவர்களுக்கெல்லாம் இந்த கர்மங்கள் ஆராதனமாக இருக்கிறது. இதை பெற்று அந்த தேவர்கள் மகிழ்ந்து மீண்டும் இவர்களுக்கு பலனை கொடுக்கிறார்கள் என்று இப்படி ஒரு சுழற்சி முறையில தான் தேவர்களையும் மனுஷர்களையும் நான் படைத்திருக்கிறேன்னு முதல்லயே கண்ணன பெருமான் தெரிவித்து விட்டார். அப்ப சத்துவகுணம் இருப்பவர்களுக்கு என்ன தோன்றும்னா, எப்ப எம்பெருமான் நம்மிடத்துல இவ்வளவு நம்பிக்கையோடு இந்த வர்ணத்துல நம்மை படைத்திருக்கிறாரோ, நமக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற செயல்களை நாம நிச்சயம் செய்ய வேண்டும். அதுதான் நாம தேவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆராதனம் என்று தெரிந்து கொண்டு அந்தந்த யாகங்களை செய்வார்கள். அவனவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற செயல்களே யாகம்னு கொள்ள வேண்டும். எல்லாரும் ஹோமகுண்டத்துல நெய்ய சேர்த்து யாகம் பண்ணாதான் யாகம் அல்ல. அந்த வர்ணத்துல இருப்பவர்கள் தனக்கு விதிக்கப்பட்ட செயல்களை செய்கிறார்கள்னு சொன்னால் அதுவே யாகம், அதுவே எம்பெருமானுக்கு ஒரு பிரீத்தியை ஏற்படுத்தும். அப்போ சத்வகுணத்தோடு இருப்பவர்கள் அவர்களெல்லாம் தேவர்களை குறித்து ஆராதனத்தை செய்கிறார்கள். அதே போல ராஜச குணம் தாமச குணம் இருக்கவர்கள் என்ன செய்கிறார்கள்? யக்ஷ ரக்ஷாம்சி ராஜசாகா, யக்ஷர்கள் ராட்சசர்கள் அவர்களை குறித்து தங்களுடைய ஆராதனத்தை செய்கிறார்களாம். அதான் தெரிவிக்கிறார். ராட்சசர்களையும் ஆராதிக்கிறார்கள், யக்ஷர்களையும் ஆராதிக்கிறார்கள். ராஜச ஸ்ரத்தையை உடையவர்கள், ரஜோகுணத்தை மிகுதியாக கொண்டு ராஜச ஸ்ரத்தையை உடையவர்கள். இப்ப ரஜோகுணம் அது தூண்ட தூண்ட என்ன பண்ணும்னா, தேவர்கள் அவர்களுக்கு இருக்கிற பெருமையெல்லாம் மனசுல படாது. ரொம்ப வேகமா நல்ல உடனே சடக்கென நமக்கு நல்ல சிறந்த பயன்கள் எல்லாம் ஏற்பட வேண்டும். அதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா? ராட்சசர்கள்லாம் எவ்வளவு பலமோடு இருக்கிறார்கள், அவர்கள் அண்டை கொண்டால் அவர்களிடத்திலிருந்து ஒரு அருளை பெற்றால் அப்ப நமக்கும் நல்லது ஏற்படுமே என்று இந்த குறுக்கு வழியில ரொம்ப சடக்கென இவர்கள் மூலமாக நல்ல பலனை பெறலாம் என்ற விருப்பத்தோடு ராட்சசர்கள் யக்ஷர்கள் முதலான தாழ்ந்தவர்களிடத்துல இவர்கள் விருப்பத்தை செய்து அவர்களிடத்துல ஆராதனையை செய்து பலனை பெறுகிறார்கள். அதெல்லாம் நிலைக்குமா? அந்த ராட்சசர்களே கொஞ்ச காலத்துக்கு தான் பலனை பெறுகிறார்கள்னு சொன்னா, அவர்கள் ஆராதிச்சு இவர்கள் பெற்றார்னு சொன்னால் ஒன்னும் நிலைக்காதே. பானாசுரன், அந்த பானாசுரன் ருத்ரன் சிவனுடைய அந்த ஒரு அருளை பெற்றான்னு இது சரித்திரம் புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கிறது. அந்த பானாசுரனுக்கு 1000 கைகள் இருந்தது. அதே போல தனக்கு அந்த கோட்டை தன்னுடைய ராஜ்யத்துக்கு காவலனாகவே சிவனை பிரார்த்தித்து நீ இருந்து எனக்கு காவல் தெய்வமாக காத்து கொடுக்க வேண்டும்னு சொல்லி அவரிடத்துல பெற்றார். உண்மையில சிவன் என்ன சொல்லியிருக்கணும்ப்பா, நான் காக்கும் தெய்வம் அல்ல, நான் அழிக்கும் தெய்வம், நான் எப்படி உன்னை காக்க முடியும், காக்கக்கூடிய தெய்வம் விஷ்ணுதான்னு சொல்லி வரத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். இருந்தாலும் ஏதோ தன்னை குறித்து அவன் பக்தியோடு இவ்வளவு செய்திருக்கிறான், நாமும் கொடுப்போம்னு வரத்தை கொடுத்தார். ஆனா என்னாச்சு, கண்ணன் எதிரிட்டு வரும் பொழுது அத்தனை பேரும் ஓடினார்கள்னு அது ஆழ்வார் பாசுரத்திலையும் தெரிவிக்கிறாரு. எரியும் அனலோன் முக்கன் மூர்த்தி ஓட, எல்லாரும் ஓட, கடைசியில வாணனுடைய 1000 தோள் கழித்தான். 1000 தோள்ல 2 கரங்களை விட்டுட்டு 998 தோள்களையும் மொத்தத்தையும் அழிச்சுட்டாராம் கண்ணன். வாணன் 1000 தோள் துணித்தான் எம்பெருமானுக்கு பெருமை. இதனால என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? அப்ப இவர்களிடத்திலிருந்து ஒரு பலனை பெற்றோம்னு சொன்னால் அவர்களே குறுகிய காலத்துக்கு உண்டான தேவதைகள், கொஞ்சம்தான் அவர்களுக்கே பலன் இருக்கும், சக்தி இருக்கும். அவர்களிடத்திலிருந்து நாம் பெற்றோம்னு சொன்னால் நமக்கும் அது நிலைக்காது. சிவன் முதலானவரும் அங்க கைவிட்டு விட்டார்கள். கடைசியில வாணனுக்கும் மொத்த தோள்களையும் இழந்து ஏதும் செய்ய முடியாமல் தவித்தான்னு பார்க்கிறோம். அதே போல சாமானியப்பட்ட தேவதைகளிடத்திலிருந்து பலனை பெறலாம்னு ரஜோகுணம் இருப்பவர்கள் எல்லாம் இந்த யக்ஷர்கள் அதே போல ராட்சசர்களிடத்திலெல்லாம் அவர்களை குறித்து யாகங்கள் முதலான செயல்களை செய்கிறார்கள். அடுத்து தாமச குணம் இருப்பவர்கள் தமோ குணத்தை மிகுதியாக கொண்டு தாமச ஸ்ரத்தையை உடையவர்கள் இறந்தவர்களையும் பூதகணங்களையும் ஆராதிக்கிறார்கள். சிலருக்கு இதுலயே விருப்பம் இருக்கும், சுவாமி இறந்த பிற்பாடு இவர்கள்லாம் ஆவிகளா சுத்துவாளா, இவாளுக்கு என்ன ஆகும், பேய் பிசாசு உண்டா, அதை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு, இது ஏதான வேதங்கள்ல சொல்லி இருக்கா, அதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்க வேண்டிய எம்பெருமானை பத்தி பக்கம் பக்கமா இவ்வளவு இருக்கு, அதுல ஏதோ ஆர்வம் வந்துதான்னு கேட்டா என்னமோ எனக்கு இதுலதான் ஆர்வம் இருக்கு, இதை பத்தி உபதேசிக்க முடியுமான்னு கேட்டால் இப்படி எண்ணம் இருப்பவர்களுக்கெல்லாம் தமோ குணத்தினால தூண்டப்பட்டு தாமச ஸ்ரத்தை உடையவர்கள் என்று அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்போ தாமசமான ஸ்ரத்தையை அவர்களுக்கு அதுல நல்ல உறுதி இருக்கு, ஆனா தமோ குணத்தினால தூண்டப்பட்ட உறுதி, அதனால ஏற்பட்ட விருப்பம், அதனால பூத கணங்களையும் அதே போல பிரேத்தர்கள் அதாவது இறந்தவர்களுடைய அவர்களை பத்தியும் ஆராதித்து அவர்கள் மூலமாக ஏதேனும் சக்தி பெற்று நல்ல ஒரு ஏதாவது ஒரு செல்வத்தை அனுபவிக்கலாம், நமக்கு வேண்டிய அந்த விஷயங்களை பெறலாம்னு சொல்லி இவர்களை எல்லாம் ஆராதிக்கிறார்கள். ஆக இப்படி 3 விதமான ஸ்ரத்தை உண்டுன்னு சொல்லி இப்ப அடுத்துதான் நேரடியாக பதில் தெரிவிக்கிறார். அர்ஜுனன் கேட்ட கேள்வி என்ன, சாஸ்திரத்துல கூறப்படாத விஷயத்த
ரொம்ப உறுதியோடு ஒருத்தன் செய்கிறான்னு சொன்னால் அவனுக்கு என்ன நிலை ஏற்படும், அவன் எந்த நிலையில சேர்க்க தகுந்தவன் அதன கேட்டார். அதற்கு இங்க பதில் தெரிவிக்கிறார். அசாஸ்திர விகிதம் கோரம் தப்பியந்தே ஏ தேஷா ஜனாஹா தம்ப அகங்கார அசூய தம்ப அகங்கார சம்யுக்தாக காமராக பலான்விதாக கர்ஷயந்த ஷரீரஸ்தம் பூதகிராமம் அச்சேதசः மாம்ச ஏவ அந்த ஷரீரஸ்தம் தான் வித்தி ஆசுர நிச்சயான் என்று தெரிவிக்கிறார். அசாஸ்திர விகிதம், சாஸ்திரத்துல விதிக்கப்படாத அனைத்தும் கோரம் மிக கடுமையான தவத்தையும் யாகத்தையும் செய்கிறார்களோ, சாஸ்திரத்துல கூறப்படவே இல்லை. அப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் ரொம்ப செய்கிறார்கள். தவம் யாகம் முதலான காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள். டம்பம் அகங்காரம் ஆகியவற்றோடு கூடியவர்களாய். இவர்களுக்கெல்லாம் என்ன, எதனால இவர்கள் செய்கிறார்கள்னா, நான் செய்து முடிக்கணும், நான் பண்ணி முடிக்கணும், எனக்கு இது கிடைக்கணும்ன்ற ஒரு அகங்காரம், என்னாலதான் எல்லாம் நடக்க வேண்டும்ங்கிற அந்த அகங்காரம், ஒரு டம்பம், எப்படி செய்துட்டான் பாத்தியா அப்படிங்கிற ஒரு பெருமை புகழ், எல்லாரும் இதை பத்தி பேச வேண்டும் என்கிற அந்த பெருமையினாலும் இவர்கள் செய்கிறார்கள். காமராக பலான்விதாக, காமத்தோடும் ராகத்தோடும் கூடிய பலத்தை உடையவர்களாய், அதற்காக என்ன வேண்டுமானாலும் உறுதியோட செய்வர்கள். அந்த நிகும்பலா யாகம் என்று இந்திரஜித் அவன் செய்த ஒரு யாகத்தை பத்தி ராமாயணத்திலே தெரிவிக்கப்படுகிறது. நிகும்பலா என்ன ஏதோ ஒரு சாமானிய ஒரு தேவதையை குறித்து யாகத்தை செய்து இறுதியாக அதற்கு பூர்ணாகுதி செய்யற சமயத்துல தன்னுடைய தலையே அறுத்து அதுல போட்டால் அந்த தேவதை மிகவும் மகிழ்ந்து என்ன பயன் வேண்டுமோ, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கொடுக்கிறேன்னு சொல்லி மிகவும் சந்தோஷப்பட்டு வரம் கொடுக்கும். அப்ப அந்த தேவதையின் இடத்துல வரத்தை வாங்கி கொண்டு ராமலட்சுமணர்களை அழிக்க வேண்டும்ங்கிறதுக்காக இப்படி ஒரு யாகம் செய்தான்னு பார்க்கிறோம். அப்ப ஸ்ரத்தையோடு அடுத்தவனுக்கு என்ன ஏற்பட்டாலும் சரி, அவனை அழிக்க வேண்டுமா, நான் நடப்பது நடக்க வேண்டும், நான் நினைப்பது நடத்தே தீர வேண்டும்ங்கிற அந்த உறுதியோடு தனக்கு ஆபத்துன்னு தெரிந்து கூட தன் தலையை கூட அறுத்து போடுற அளவுக்கு உறுதி இருக்கிறதுன்னு சொன்னால் இதெல்லாம் எதனால செய்கிறார்கள்? காமம், விருப்பம், அதுல இருக்கக்கூடிய பற்று, அதுல இருக்கக்கூடிய ஆசையினாலே, இவர்கள்லாம் தகாத அந்த விஷயங்கள்ல ஆசையினாலே இப்படி தூண்டப்பட்டவர்களாய் செய்கிறார்கள். அச்சேதசக, அறிவற்றவர்களாய், உண்மையான அறிவவர்களிடத்துல இல்லை. இவ்வளவு செய்கிறார்களே, இத்தனையும் சாஸ்திரத்தினால கூறப்பட்டிருக்கிற அந்த விஷயங்களை பத்தின ஞானத்தினால செய்கிறார்களான்னு கேட்டால் தங்களுடைய மனசு போனபடி இத்தை செய்தாவது அத்தை செய்தாவது ஏதான ஒன்ன செஞ்சு என் விருப்பத்துப்படி நான் நடந்தே தீருவது என்று அந்த உறுதியோடு இவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அறிவற்றவர்களாய் ஷரீரஸ்தம் பூத கிராமம், தம் சரீரத்தில் இருக்கும் பஞ்சபூதங்களையும் வருந்த செய்கிறார்கள். இந்த சரீரம் பஞ்சபூதங்களாலே ஆக்கப்பட்ட சரீரம். அந்த பூதங்களுக்கு தலைமையாக பல தேவர்கள் தான் இருக்கிறார்கள். அப்ப அவர்களெல்லாம் கூட வருந்துவர்கள். ஐயோ, இந்த உடலை இவனுக்கு எதற்கு கொடுத்தோம், இவன் இப்படி பயன்படுத்துகிறானே, என்னன்னு புரிந்து கொள்ளாமல் தாழ்ந்த விஷயத்துக்காக இப்படி இவன் செய்கிறானேன்னு அவர்களும் வருந்துகிறார்கள். அப்ப வருந்த செய்கிறவர்களாய் அந்த ஷரீரஸ்தம் மாம்ச ஏவ, இவர்கள் வருந்துவது ஒரு பக்கம், அந்தரியாமியாக உள்ள இருக்கிற எம்பெருமான் அவனே வருந்துகிறானா. அந்த ஷரீரஸ்தம் மாம்ச ஏவ, ஷரீரத்தினுள் இருக்கும் எனதம்சமான தமது ஜீவஸ்வரூபத்தையும் கர்ஷயந்தகா வருந்த செய்கிறவர்களாய் எவர்கள் தவத்தையும் யாகத்தையும் செய்கிறார்களோ அவர்கள் ஆசுர நிச்சயான் வித்தி, எனது ஆணையை மீறுதலாகிற ஆசுரமான உறுதியை உடையவர்கள் என்று அறிவாய். அப்போ இவர்களெல்லாம் அசுரத்தன்மை பொருந்திய உறுதியோடு கூடியவர்கள். தாங்கள் நினைத்தது நடக்க வேண்டும், சாஸ்திரத்துல கூறியிருக்கிறதோ கூறியிருக்கவில்லையோ அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், இப்படி வேணும்னா இதை செய்தே ஆக வேண்டும்ங்கிற அந்த உறுதியோடு செய்பவர்கள் தாங்களும் வருந்தி அடுத்தவர்களையும் வருத்தத்திற்கு உட்படுத்தி கடைசியில என்னையும் வருத்தத்தில ஆட்படுத்துகிறார்கள். இவர்கள்லாம் அசுரத்தன்மையோடு சேர்ந்தவர்கள் என்பதுல ஐயமே இல்லை அர்ஜுனா. நிச்சயம் சாஸ்திரத்துல கூறப்படாத விஷயத்த நீ எவ்வளவுதான் உறுதியோடு செய்திருந்தாலும் அது முழுவதுமே அசுரத்தன்மை பொருந்தியவைதான் என்று மீண்டும் ஒரு தடவை தெரிவித்து, இப்ப அதற்கப்புறம் அந்தந்த விஷயங்களை தெரிவிக்கிறார். சாஸ்திர விகிதஸ்ய பிருத்தக்குன்னு தெரிவித்தாரு. சாஸ்திரத்துல கூறப்பட்ட விஷயங்கள் 3 குணங்களின் அடிப்படையில பல விதமாக பிரிகிறதுன்னு அதுல ஒவ்வொன்னா தெரிவித்து கொண்டு வரார். இப்ப சாஸ்திரியேஷு யஜ்ஞாதிஷு குணத்தோ விசேஷம் பிரபஞ்சயதி தத்ர ஆஹார மூலத்வ சத்வாதி விருத்தேர் ஆஹார திரைவித்யம். ஆகாரத்தினால்தான் ஒவ்வொருத்தனுக்கு குணத்தினுடைய தூண்டுதல் அமைகிறதாம். சத்வகுணத்துல ஒருத்தனுக்கு நிறைய விருப்பம் இருக்கிறது அப்படின்னா என்ன காரணம்னா அவன் சாத்விகமான உணவை உட்கொள்ளுகிறான். அதனால அவனுக்கு சத்வகுணத்துல நல்ல ஒரு முன்னேற்றம், சத்வகுணத்திலேயே ஈடுபாடு அமைகிறது. அதே போல ராஜசமான உணவை உட்கொண்டால் ரஜோகுணத்திலேயே தூண்டுதல் இருக்கும்.
தாமசமான உணவை உட்கொண்டால் தமோ குணத்திலேயே அவனுக்கு விருப்பம் இருக்கும் என்று இதுதான் அடிப்படை. அதனால முதல்ல ஆகாரத்திலேயே 3 விதம் இருக்கிறது அர்ஜுனா. இதெல்லாம் சாத்விகமான ஆகாரம், இதெல்லாம் ராஜசமான ஆகாரம், இதெல்லாம் தாமசமான ஆகாரம் என்று அத்தை பிரிக்கிறார். ஆகாரஸ்வபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி பிரியஹா யஜ்ஞஸ்தபஸ்ததா தானம் தேஷாம் பேதம் இமம் ஸ்ருணு. ஆகாரத்தினாலதான் ஒருத்தனுக்கு குணங்களுடைய தாரதமியங்கள் அமைகிறது. அதனால முதல்ல ஆகாரத்துல 3 விதம் இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறேன். அடுத்து யஜ்ஞா தபஹா ததா தானம். யஜ்யம் செய்கின்ற அந்த யாகங்கள் அதுலயும் 3 விதம் இருக்கிறது. தபஸ்ன்னு சொன்னால் புலன்களை கட்டுப்படுத்துதல், உடம்பை நல்ல வருத்தி கொள்ளுதல், சாஸ்திரத்துல கூறப்பட்ட முறையிலே அந்த தபஸ், அதுவும் 3 விதத்துல இருக்கிறது. தானம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கை, வந்து கேட்பவர்களுக்கு வாரி கொடுக்க இருக்கிறதே தானம், அந்த தானமும் 3 விதமாக இருக்கிறது என்று இத்தத்தான் மேற்கொண்டு பல ஸ்லோகங்கள்ல இதனுடைய ஒரு விரிவாக்கம், இதனுடைய அந்த பாகுபாடத்தான் விவரிக்கிறார். ஆயுஷ் சத்வ பலாரோக்கிய சுகப்பிரீதி விவர்தனாக ரஸ்யாக ஸ்னிக்தாக ஸ்திரா ஹிருத்யா ஆஹாரா சாத்விக பிரியாக. சாத்விக பிரியர்கள், நல்ல சத்துவகுணம் வேண்டும் என்று விரும்புபவர்கள், அவர்களுடைய உணவு எப்படி இருக்குமா அதுதான் தெரிவிக்கிறார். ஆயுள், அறிவு, பல ஆரோக்கியங்கள், சுகப்பிரீத்திகள் ஆகியவற்றை வளர்ப்பவையாய். சாத்விகமான உணவை உட்கொண்டால் நல்ல ஆயுஸ் இருக்கும், நல்ல தெளிவான அறிவு ஏற்படும், நல்ல உடலுக்கு உண்டான பலம் தன்னிடையே கிட்டும், நல்ல ஆரோக்கியம், நோய்வாய்ப்படாம நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோடு கூடின ஆரோக்கியம் கிட்டும், சுகம் பிரீத்திகள் ஆகியவற்றை வளர்ப்பவையாய். நல்ல சுகம், துக்கமே இருக்காமல் நல்ல சுகம், பிரீத்தி, மேலும் மேலும் நிறைய விருப்பத்தை, அந்த விஷயத்துல விருப்பம்னு சொன்னா உலகியல் விஷயமான விருப்பம் அல்ல, நல்ல ஞானத்துல இன்னும் விருப்பம் அதிகம், நல்ல விஷயங்கள்ல நல்ல விருப்பம் அதிகம்னு இத்தை வளர்ப்பவையாய் இருக்கக்கூடியது. ரஸ்யாகா இனிப்பு சுவை நிறைந்தவையாய், நல்ல இனிப்பா இருக்கணும்ன்றார். ஆனா எல்லா இனிப்பு பண்டங்களும் சாத்விகத்துல சேர்ந்ததான்னு கேட்டா அதுவும் பின்னாடி தெரிவிக்க போறார். ஓஹோன்னு இனிப்பு அதிகமா இருந்தாலும் அது சாத்விகத்துல சேரக்கூடாது. அப்ப இனிப்பு இருக்கணும், இனிப்பு சுவை நிறைந்தவையாய். ஸ்னிக்தாகா வழவழப்புடவையாய். ஸ்னிக்தம்னா நல்ல வழவழப்பு தன்மையோடு கூடியதாய். லேகியம் அதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் எப்படி இருக்கு, வழவழப்புங்க அந்த தன்மையோடு கூடியிருக்கிறது. ஸ்திராகா நிலையான நற்பயனை விளைப்பவையாய். நிலையான நற்பயனை விளைக்கணும். நற்பலனை விளைக்கக்கூடியதாக பலது இருக்கலாம், ஆனா நிலைத்து இருக்குமா? ஏதோ கொஞ்ச காலத்துக்கு நாக்குல உள்ள போற வரைக்கும் நற்பயனா இருக்கும், போன பிற்பாடு வயத்துக்கு அதுவே கெடுதலை பண்ணும்னு சொன்னா அது நிலைத்த நற்பயனை விளைக்காதே. அப்ப நிலையான நற்பயனை விளைப்பவையாய். ஹிருத்யாக காண்பதற்கு இனியவையான ஆகாராக, பார்க்கறதுக்கே அப்படியே நல்ல, அது பார்ப்பதற்கே இனிமையாக இருக்கணும். நல்ல அந்த தின்பண்டங்களை பார்த்தாலே கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியா இனிமையா இருக்கக்கூடிய தின்பண்டங்கள், நல்ல இனிப்பு வகைகள், இதெல்லாம் தான் சாத்விகர்களாலே விரும்பப்படுகின்றன என்று தெரிவிக்கிறார். இதற்கு மேற்கொண்டு அதனுடைய வியாக்கியானத்துல நிறைய விவரிக்கிறார். என்னென்ன விஷயங்கள் என்னன்னு வேதாந்தாச்சாரியரும் தாத்பரிய சந்திரிகையில நிறைய விவரிக்கிறார். அந்த விவரணங்கள் எல்லாம் நம்ம போக வேண்டாம், மேற்கொண்டு இருக்கிற சில ஸ்லோகங்களை பார்க்கலாம். கடு அம்ல லவண அத்யுஷ்ண தீக்ஷ்ண ரூக்ஷ விதாஹிதாக ஆஹாரா ராஜசஸ்யேஷ்டா துக்கசோகாமய பிரதாகா. ராஜசமான ஆகாரங்கள் என்ன பண்ணும், அது சுகத்தை விளைக்கும். சாத்விகமான ஆகாரம் சுகத்தையும் பிரீத்தியையும் கொடுக்கும்னு பார்த்தோமே. இது துக்க சோகமய பிரதாக, ஒரே துன்பத்தை கொடுக்கும், மேலும் மேலும் வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாய் அமையும் இந்த ராஜச ஆகாரங்கள். அது என்ன? கடு அம்ல லவண அத்யுஷ்ண தீக்ஷ்ண ரூக்ஷ விதாகினஹா. அப்படின்னா மிகுதியான, கடுனா ரொம்ப மிகுதியான, அம்ல துவர்ப்பு, புளிப்பு, உவர்ப்பு, மிகுந்த சூடு, காரம், கடுமை, எரிக்கும் தன்மை ஆகியவற்றை உடைய உணவுகள் ராஜசஸ்ய இஷ்டாகா ரஜோகுணம் மிகுதியாக உடையவர்களால் விரும்பப்படுகின்றவையாய். அப்ப ரொம்ப துவர்ப்பு, ஒரே துவர்ப்பா இருக்கக்கூடிய தின்பண்டங்கள், அதிகமான புளிப்பு, அதிகமான காரம், அதிகமான உப்பு, மிகுந்த சூடு, காலங்காத்தால எழுந்த உடனே நல்லா கொதிக்க கொதிக்க அப்படியே அடுப்பிலிருந்து இறக்கி கொண்டு வந்து வாயில கொத்திக்கணும்னு பல பேருக்கு பழக்கம் இருக்கிறது. இந்த மாதிரியான அதிகமான சூடு, இல்ல நல்ல காரத்தோடு சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பிட்டதற்கு உண்டான திருப்தியே ஏற்படும் அப்படின்னு இருந்தாலும் இந்த எரிக்கும் தன்மை ஆகியவற்றை உடைய, அது உள்ளுக்குள்ள போனா வெளியில எரியறதோ இல்லையோ, உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அதனுடைய எரிச்சல் தன்மை, இப்படியான கடுமை, எரிமை, இந்த மாதிரியான இருக்கக்கூடிய தன்மைகளோடு கூடியிருக்கிறதுன்னு சொன்னால் இதெல்லாம் ராஜசமான ஆகாரங்கள். இது ரஜோகுணம் இருப்பவர்களாலே விரும்பப்படக்கூடிய உணவு வகைகள். யாத்தயாமம் கதரசம் பூதி பரியுஷிதம் சயத் உச்சிஷ்டமபி ச அமேத்யம்
போஜனம் தாமச பிரியம். தமோ குணத்தோடு கூடியவர்கள், அவர்களுக்கு பிடித்த ஆகாரங்கள் என்ன? யாத்த யாமம், நீண்ட நேரமானது. யாமம் அப்படின்னா இவ்வளவு பொழுது. யாமம் ராத்திரி பொழுதுங்கிறது திரியாமான்னு சொல்லுவா. அந்த யாமத்தை காண்டி ஒரு யாம நேரத்தை குறிக்குமே ஆயினும் ஒரு யாம காலத்தில் எல்லா ஆகாரங்களும் கெட்டுப்போவதில்லையாகையால் இங்கு யாம பதம் எவ்வளவு நேரம் இருந்தால் அந்த ஆகாரம் கெட்டு போகுமோ அந்த நேரத்தை குறிக்கிறது. ஆகாரம் கெட்டு போகும் அளவுக்கு நீண்ட நேரம் ஆனது என்று கருத்து. அப்ப யாமத்தை தாண்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆகாரம் இவ்வளவு காலம்தான் அது நன்னா இருக்கும், அதற்கு மேல போயிடுத்துன்னா அந்த காலத்தை தாண்டித்துன்னா அதுக்கு துர்கந்தம் ஏற்படும், இல்ல அது கெட்டு போய்விடும்னு சொன்னால் அப்படிப்பட்ட உணவுகளை அந்த காலத்துக்கு தாண்டி அதை எடுத்துக்கொள்ளுவதுங்கிறது கூடாது. அப்ப யாத்த யாமம் இவ்வளவு நீண்ட நேரமான பிற்பாடு இருக்கக்கூடிய உணவு. அதே மாதிரி கத ரசம், இயற்கை சுவை இழந்தது. அதற்குன்னு இருக்கிற இயற்கை சுவை போய் அந்த சுவையே மாறிடுத்துன்னு சொன்னால், சிலதெல்லாம் பண்ணி அது ஒரு வாரம் ஆனதுக்கு அப்புறம் சாப்பிட்டாதான் அதனுடைய அந்த சுவையே நன்னா இருக்கும்னு சொல்லி இப்ப எத்தனையோ குளிர் சாதன வசதி இதெல்லாம் வச்சு இப்படிலாம் சாப்பிடுறோமே, அந்த மாதிரியான இயற்கை சுவையை மாற்றி சாப்பிடுவதுங்கிறதே கூடாது. அந்த மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் தாமசமான ஆகாரங்கள். பூத்தி கெட்ட நாற்றமுடையதும், பரியுஷிதம் நெடுங்காலமானதால் சுவை வேறுபட்டதும், உச்சிஷ்டம் யாரோ சாப்பிட்ட மிச்சம். இதுல முக்கியமா ஆச்சாரியர் முதலான பெரியவர்கள் தவிர மற்றவர்கள் உண்டு மிகுந்த களத்தில் உள்ள எச்சிலும்னு தெரிவிக்கிறார். உச்சிஷ்டம்னு சொன்னா எச்சில், அதாவது அவர்கள் சாப்பிட்ட மிச்ச உணவு. அதுல சில இது இருக்கு, அதாவது விளக்கு இருக்கிறது. இதிலெல்லாம் அந்த மாதிரியான உச்சிஷ்டம் பார்க்க கூடாது. யாருக்கு? ஆச்சாரியர் சாப்பிட்ட பிரசாதத்திலிருந்து மிச்சம் இருக்கிறதுன்னு சொன்னால் அது உயர்ந்தது. அதே போல மாதா பிதாக்கள், நம்முடைய தாய் தந்தையர் பெற்றோர்கள், அவர்கள் உண்டது. அதே மாதிரி சிறந்த ஞானிகள் பக்தர்கள் அவர்கள் உண்ட மிச்சம்னு சொன்னால் அதுல எந்த விதமான குற்றமும் இல்லை என்று அத்தை இங்க இடத்துல விவரிக்கிறார்கள். இப்படிப்பட்ட அவர்களாலே உண்டு மிகுந்த எச்சலை தவிர மற்ற பிரசாதங்கள், மற்ற ஆகார வகைகள் எல்லாம் யாக சேஷம் அல்லாதது. அதே மாதிரி அமேத்தியம்னு சொன்னால் யாக சேஷம் அல்லாதது அப்படின்னா எம்பெருமானுக்கு கண்டருள பண்ணாதவைகள் எவையோ அவையெல்லாம் யாக சேஷம் அல்லாத மத்துமுண்டான பதார்த்தங்கள் யாதொரு உணவு உள்ளதோ தமோ குணம் மிகுதியாக உள்ளவர்கள் விரும்பக்கூடிய ஆகாரங்கள் என்று இப்படி ஆகாரத்துல 3 வகை இருக்குன்னு பிரிச்சார். இதற்கப்புறம் அதே மாதிரி யாகம், யஜ்யம்ங்கிறது 3 விதமாக இருக்கிறது என்று அத்தையும் தெரிவிக்கிறார். அபலகாங்கிபிர் யஜ்ஞோ விதி திருஷ்டயோ யஜ்யதே யஷ்டவ்யமேவேதி மனசமாதாய ச சாத்விகா. இதுல என்ன தெரிவிக்கிறார்? பலனில் விருப்பமில்லாத புருஷர்களாலே சாஸ்திரத்தில் கூறிய முறைப்படி எம்பெருமானுக்கு ஆராதனமாய் ஸ்வயம் பிரயோஜனமாய் இருப்பதாகையாலே இந்த யாகத்தை செய்தே ஆக வேண்டும் என்று மனசமாதாய நெஞ்சில் உறுதி கொண்டு யாதொரு யாகம் அனுஷ்டிக்கப்படுகிறதோ அந்த யாகம் சாத்விக யாகம் ஆகும். இப்ப யாகத்தை செய்கிறார்கள், அந்த யாகத்துல பலன்ல விருப்பம் இல்லை, இது எம்பெருமானுக்கு ஆராதனம், சாஸ்திரத்துல கூறிய முறைப்படி எம்பெருமானுக்கு ஆராதனம்ங்கிற எண்ணத்தோடு இந்த யாகத்தை செய்தே ஆக வேண்டும்ங்கிற உறுதியோடு மனசுல நல்லா உறுதி கொண்டு இந்த யாகம் அனுஷ்டிக்கப்படுகிறதோ அதற்கு சாத்விகமான யாகம் என்று பெயர். அபிசந்தாயது பலம் தம்பார்த்தம் அபிச்சைவயா இஜ்யத்தே பரதசிரேஷ்ட தம் யஜ்யம் விதி ராஜசம். ஆனா அந்த பலன்ல விருப்பம் இருக்கிறது. இந்த யாகங்களை செய்யும் பொழுது அதற்குன்னு கூறப்பட்ட பலன்கள்ல நல்ல விருப்பம், அதை பெற்றே ஆக வேண்டும்ங்கிற விருப்பத்தோடு, இல்ல தம்பம் அப்படின்னா நல்ல புகழ் பெருமை வேண்டும்ங்கிறதுக்காக செய்யப்படுவது. தம்பார்த்தம் அப்படி சைவயா இஜ்யத்தே பரதசிரேஷ்ட. இதனால யார் ஒருத்தன் இந்த விருப்பங்களோடு யாகம் அனுஷ்டிக்கிறானோ அந்த யாகம்ங்கிறது ராஜசமான யாகம் என்று அறிய வேண்டும். விதிஹீனம் அஸ்ருஷ்டான்னம் மந்திரஹீனம் அதக்ஷிணம் ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்யம் தாமசம் பரிச்சக்ஷதே. தாமசமான யாகம்னா என்ன? அனுக்ஞா வாக்கியத்தை பெறாததும். விதிஹீனம்னா பெரியோர்கள் இப்படி செய்யணும் அனுமதிக்கல, சாஸ்திர விதிப்படி ஒரு ஹோமங்களை செய்யணும், எந்த காரியத்தை செய்யணும்னு சொன்னாலும் பெரியோர்களிடத்துல அனுமதி வாங்கிக்க வேண்டும். ஒரு புண்ணியாக வாச்சனம்ங்கிற அந்த செயலை செய்யும் பொழுது கூட அங்க இருக்கக்கூடிய பிரம்மஜானிகள் சிறந்தவர்கள் ஆச்சாரியர்களிடத்துல செய்யலாமா, தேவரீர் அனுமதி உண்டா, இனி மேற்கொண்டு தொடங்கலாமான்னு கேட்டுக்கொண்டுதான் ப்ரஹஸ்பதி சுவாமி தொடங்குவார். அப்ப வைதிகமான கர்மங்களுக்கு எல்லாமே ஒரு பெரியவருடைய ஞானியினுடைய அனுமதியோடு செய்யப்படக்கூடியதுங்கிற அந்த அடையாளம் இருக்கிறது. ஆனா இந்த தாமசமான இந்த யாகங்கள் எப்படி இருக்கும்னா, அது என்ன யாரோ ஒருத்தர் அனுமதிக்கிறதா, அவரிடத்துல கேட்டு செய்யறதா, நானே செய்கிறேன் பார் என்று அப்படி யாகத்தை செய்ய தொடங்குவர்கள். விதிஹீனம் அசிருஷ்டான்னம் நியாயமான வழியில் சம்பாதிக்கப்படாத திரவியங்களை உடையதும். அப்படின்னா தான் எப்படியோ கொள்ளையடிச்சுண்டோ ஏதோ பண்ணிண்டோ
ஏமாத்தியோ ஊரை ஏமாத்தியோ சொத்தை சம்பாதிச்சிட வேண்டியது. அதற்கப்புறம் இல்ல இந்த யாகத்தை செய்தால் அவ்வளவு நல்ல பலன் கிடைக்குமாமேன்ற ஒரு விருப்பத்தினாலே தமோகுணம் தூண்ட பெற்றவர்களாய் நிறைய சுகம் வேண்டும், மற்றவர்களிடத்துல பெருமை வேண்டும்ங்கிறதுக்காக இப்படி தவறான வழியில சம்பாதித்த அந்த திரவியங்களை அதற்கு உபயோகப்படுத்தி செய்வது. இப்படி செய்தாலும் அது தாமசமான யாகம். மந்திரஹீனம், உரிய மந்திரங்கள் இல்லாததும். என்ன மந்திரங்களை சொல்லணுமோ அதை சொல்லி ஒரு கல்யாணமோ ஒரு எதுவுமோ அந்தந்த காரியங்கள் கர்மாக்கள் அப்படி செய்யப்பட வேண்டும். ஆனா அந்த மந்திரங்களையே சொல்லாமல் வெறுமனே ஏதோ செயல் மட்டும் செய்தால்னு சொன்னால் அதுவும் தாமசமான யாகம். அதக்ஷிணம், தட்சிணை இல்லாததும். அவரவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தட்சணை, வாத்தியார் சுவாமிக்கோ மற்றும் உண்டான பிராமணர்களுக்கோ யாருக்கோ என்னென்ன தட்சிணை கொடுக்கணுமோ அதை கொடுத்து செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் இல்லாமல் செய்ய பெற்றால் அது தாமச யாகம் என்று சொல்லி, தேவ த்விஜ குரு பிராக்ய பூஜனம் சௌச்சம் ஆர்ஜவம் பிரம்மச்சரிய அஹிம்சாச்ச ஷரீரம் தப உச்சியதே. தபஸ்ன்னா என்ன அர்த்தம்? தேவ த்விஜ குரு பிராக்ய பூஜனம் சௌச்சம் ஆர்ஜவம், இப்படிப்பட்ட செயல்கள். தேவர்கள், அதே போல பிராமணோத்தமர்கள், அதே போல ஆச்சாரியர்கள், பிராக்ஞர்கள், சிறந்த ஞானிகள், அவர்களை ஆராதிப்பது. அதே போல சௌச்சம், புண்ணிய தீர்த்தமாடுவது முதலான பரிசுத்தியை விளைக்கும் செயல்கள். ஆர்ஜவம், மனசில் எண்ணியபடியே காரியம் செய்தல். பிரம்மச்சரியம், பெண்களிடம் காமச் செயல்களை புரியாதிருத்தல். அஹிம்சாச்ச, உயிர்களை துன்புறுத்தாமல் இருத்தல் ஆகியவை ஷரீரத்தினாலே செய்யப்படக்கூடிய தபசு என்று அறிந்துகொள் என்று தெரிவிக்கிறார். இப்ப தபஸ்ல 3 விதம் இருக்கு. சாத்விகமான தபசு, ராஜசமான தபசு, தாமசமான தபசுன்னு அப்படி பிரிக்கிறதுக்கு முன்னாடி மற்றொரு விதத்துல பிரிக்கிறார். வாச்சிகமான தபசு, மானசிகமான தபசு, காய்கமான தபசு. உடலாலையும் தபஸ் பண்ணலாம். சுவாமி என்னுடைய உடலுக்கு அதெல்லாம் முடியாது, ஒரே டயபெட்டிஸ் இருக்கு, பிபி இருக்கு, நடந்தாலே கால் வலிக்கிறது, உட்கார முடியல, எதுவுமே முடியலன்னு உடல் நம்முடைய வசத்திலேயே இல்லைன்னா இப்ப நான் தபஸ் செய்ய முடியாதான்னு கேட்டால் மனசால தபஸ் செய்யலாம், வாக்கினால தபஸ் செய்யலாம். 3 விதமான தபஸ் இருக்கிறது என்பதற்காக முதல்ல உடலால செய்யக்கூடிய தபஸ் என்ன தெரியுமா? இதோ இந்த மாதிரியான செயல்கள். தேவர்கள், அதே போல சிறந்த ஆச்சாரியர்கள், பிராமணோத்தமர்கள், அறிவாளிகள், இவர்களையெல்லாம் நன்கு கௌரவிப்பது, வழிபடுவது, தூய்மையான செயல்களை புரிவது, நல்ல புண்ணிய கஷேத்திரங்களுக்கு செல்லுவது, புண்ணிய தீர்த்தமாடுதல். ஆர்ஜவம், இந்த உடலாலையும் மனசாலையும் எல்லாத்தினாலையும் ஒருபடிப்பட்டபடியே இருத்தல், மனசுல நினைத்ததையே உடலால செய்தல். பிரம்மச்சரியம், தேவையில்லாத விஷயங்கள்ல விருப்பம் இல்லாமல், பெண்களிடத்துல எந்த விருப்பமும் இல்லாமல். அதே போல அஹிம்சா, தேவையில்லாமல் மற்ற பூதகணங்கள், அதாவது மற்ற பூதங்களுக்கு ஹிம்சை செய்யாமல் இருத்தல் என்று இதெல்லாம் ஷரீரத்தினால செய்யப்படக்கூடிய தபசு. அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹிதம் சயத்து ஸ்வாத்தியாய அப்படி ஸ்வாத்தியாயாபியசனம் செய்வ வாங்மயம் தப உச்சியத்தே. வாக்கினால செய்யக்கூடிய தபஸ் என்ன? அதுதான் தெரிவிக்கிறார். அனுத்வேகரம் அப்படின்னா பிறருக்கு வெறுப்பை விளைக்காததாகவும், சத்தியம் உண்மையானதாகவும், பிரியஹிதம் ச இனியதாகவும் நன்மை விளைப்பதாகவும் இருக்கும் வார்த்தையும், ஸ்வாத்தியாயம் அப்பியசனம் வேதத்தை விடாது ஓதுதலுமே வாங்மயம் வாக்கினால் செய்யப்படும் தவம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இனியதாக பேச வேண்டும், மற்றையோர்களுக்கு எந்த விதமான தீங்கை விளைக்காமல், பிறருக்கு வெறுப்பை விளைக்காததாகவும் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும். நான் உண்மையை சொல்றேன்னு சொல்லி அடுத்தவர்களுடைய மனசை புண்படுத்துற மாதிரி உண்மையை பேசக்கூடாது. சத்தியம் ப்ரூயாத்து பிரியம் புரூயாத்து நப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம் என்று வேதங்கள் தெரிவிக்கிறது. உண்மையைத்தான் பேச வேண்டும். ஆனா அந்த உண்மையே மற்ற ஒரு ஜீவராசிக்கு துன்பத்தை கொடுக்கும்னு சொன்னால் அந்த உண்மையை நேரடியாக அப்படி பொட்டில தெரித்த போல பேசக்கூடாது. அதையும் பிரியமாக இனிய விதத்திலே அவனுக்கும் எந்த தீங்கும் இல்லாதபடி பேச வேண்டும். இந்த உதாரணத்துக்கு ஒரு கதையை தெரிவிப்பார்கள். ஒரு ரிஷி ஆசிரமத்துல தபஸ் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தன் ரொம்ப கோபத்தோடு ஒரு பசுமாட்டை விரட்டி கொண்டு வந்தான். அந்த பசுமாடு அந்த குடில் ஆசிரமத்துக்குள்ள போனது. இப்ப ரிஷி அந்த பசுமாடு உள்ள போனதை பார்த்தார், கவனித்தார், உணர்ந்திருக்கிறார். அதை விரட்டி கொண்டு ஓடி வந்தவன் உள்ள பசுமாடு போச்சான்னு கேட்கிறச்ச இவர் என்ன சொல்லணும்? ஆமா உண்மையைத்தான் பேசணும்னு சாஸ்திரம் சொல்றது. ஆமா பசுமாடு உள்ள போயிருக்குன்னு இவர் உண்மையை சொன்னார்னு சொன்னால் அடுத்த நொடி நேரா அந்த பசுமாட்டுக்கு தீமை தானே, போயத்தை அடித்து துவம்சம் பண்ணி ஏதோ அதற்கு கஷ்டம் தான் ஏற்பட போகிறது. அப்ப அந்த பசுமாட்டுக்கு இப்ப தீங்கு இல்லாமல் இருக்க வேண்டும்னு சொன்னால் அதற்கு உண்டான விஷயத்தை தான் இவர் செய்யணுமே தவிர உண்மை விளம்பிங்கிறதுக்காக உண்மையை கூறுவதுங்கிறது இவ்விடத்துல உண்மை என்றே எடுத்துக்கொள்ளப்படாது. அதனால அவர் மாத்தி தான் சொல்லுவார். ஒன்னும் இங்க பசுக்கள் இல்லைன்னு சொல்லலாம், இல்லை நான் பசு போனதை பார்க்கலன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஏதோ வாக்கியத்தை மாத்தி சொல்லுவாரே தவிர அதற்கு நேரடியா பொய்யும் சொல்லிட மாட்டார். அந்த உண்மையை வேறு விதமாக எப்படி அதற்கு தீங்கு இல்லாமல் இருக்குமோ அந்த விதத்திலே கூறுவார்
என்று இதைத்தான் விவரிப்பார்கள். அதே போலத்தான் இங்கேயும் தெரிவிக்கப்படுகிறது. அதே மாதிரி சுவாத்தியாயம், அவனவனுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற அந்த செயல்களிலே இப்ப பிராமணர்களுக்கு வேதங்களை அத்தியனம் செய்தல், 3 வருணத்தவர்களுக்கும் வேதங்களை அத்தியனம் செய்தல்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது வாக்கினால செய்யப்படக்கூடிய தபசு. அதே மாதிரி மனசுன்னு சொன்னால் மனசால செய்யப்படக்கூடிய தபஸுக்கு என்ன? மனஹா பிரசாத சௌமியத்துவம் மௌனம் ஆத்ம வினிகிரக பாவன சம்சுத்தி இத்தியேதது தபோ மானசம் உச்சியதே என்று தெரிவிக்கிறார். மனப்பிரசாத சௌமியத்துவம், மனதில் கோபம் முதலான தீய குணங்கள் அற்று தெளிவாய் இருக்கை. மனப்பிரசாதம்னா மனசு தெளிவாக இருத்தல். சௌமியத்துவம் பிறர்க்கு நன்மையை எண்ணுகை. மௌனம் மனத்தாலே வாக்கின் செயலை அடக்குவது. மௌனம்னு சொன்னா மனசால வாக்கினுடைய செயலை அடக்குவதுன்னு அர்த்தம் சாதிக்கிறார். மௌனம்னா வாய மூடிண்டு யாருக்கிட்டையும் பேசாமல் இருப்பது மௌனம் அல்ல. மனசால வாக்கின் செயலை கட்டுப்படுத்துதல். எந்த விஷயத்துல பேசணும், எந்த இடத்துல நான் பேசக்கூடாது, எந்த விஷயத்தை பத்தி நான் பேசலாம், எந்த விஷய பத்தி நான் பேசக்கூடாதுன்றத தெளிவாக மனசால அதை கட்டுப்படுத்துறோம்னு சொன்னால் அதற்கே மௌனம் என்று பெயர். ஆத்ம வினிகிரகா, மனச பிராகிருத விஷயங்களிலிருந்து அடக்கி தியானிக்கத்தக்க விஷயங்களில் நிலைநிறுத்துதல். பாவன சுத்திகி, ஆத்மாவை தவிர்ந்த விஷயங்களை பற்றிய நினைவு இல்லாமல் இருத்தல். இது ஏதது மானசம் தபக. ஆக இவையெல்லாம் மனசால செய்யக்கூடிய தபசு என்று தெரிவிக்கிறார். இதை போல இன்னும் மேற்கொண்டு நிறைய அந்த தபசு, அடுத்து தபஸ்லேயே சாத்திகமான தபஸ் என்ன, ராஜசமான தபஸ் என்ன, தாமசமான தபஸ் என்னன்னு தெரிவிக்கிறார். அப்புறம் தானத்தை பத்தியும் தெரிவிக்கிறார். அதேஷ காலே யத்தானம் அபாத்திரேப்யஷ்ட தீயதே அசத்கிருதம் அவஜாத்தம் தத் தாமசம் உதாகிருதம். தாமசமான தானம் என்ன? அவன் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், எல்லாருக்கும் அப்படியே வழிய கொடுத்துட்டா அது தானம்னு. அதுல கூட 3 விதமான தானம் இருக்கு. சாத்விக தானம், தாமச தானம், ராஜச தானம். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று தமிழ்ல கூட பெரியோர்கள் கூறி வைத்திருக்கிறார்களே. அப்ப நம்ம தானத்தை கொடுக்கும் பொழுதும் தகாத தேசத்திலும் காலத்திலும், எந்த தேசத்துல கொடுக்கணுமோ அங்கதான் கொடுக்கணும். இப்போ நம்முடைய எதிரி நாட்டவர்களுக்கு நான் தானம் பண்றேன்னு போய் அவர்களுக்கு தானம் பண்ணால் அதனால நமக்கே தானே மறுபடியும் நம்ம நாட்டு பிரஜைகளுக்கு தானே இன்னும் ஆபத்து ஏற்பட போறது. அப்ப தகாத தேசத்திலும் காலத்திலும் அபாத்திரேபியஷ்ட, தகாத பாத்திரங்களுக்கும் வாங்குபவனை மதிக்காமலும் அவமதித்தும் யாதொரு தானம் அளிக்கப்படுகிறதோ, தான் வாங்கிட்டு மறுபடியும் அவமானப்படுத்த போகிறான், அதை மதிக்கவே போவதில்லை, அவன் தவறாக பயன்படுத்த போகிறான்னு சொன்னால் அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கவே வேண்டாம். அப்படி கொடுத்தார்னு சொன்னால் அது தாமசமான தானம் என்று சொல்லப்படுகிறது. சாத்திகமான தானம் என்னன்னா, தாத்தவியம் இது எத்தானம் ஜீயத்தே அனுபகாரினே தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத்தானம் சாத்திகம் ஸ்மிருதம். நல்ல தேசத்திலே நல்ல சரியான காலத்திலே அவர் ஒரு தானம் கொடுக்கப்படுகிறது. கொடுக்கும் பொழுதும் தனக்கு உதவி செய்யாதவனுக்கு கொடுப்பதையே பயனாக கருதி நல்ல தேசத்திலும் நல்ல காலத்திலும் கொடுக்கிறான். அதான் அனுபகாரினே தாத்தவியம். அவனால எனக்கு மறுபடியும் உபகாரம் உண்டு அப்படி தெரிந்தெல்லாம் இவன் செய்யவே இல்லை. ஐயோ அவன் ரொம்ப தாழ்ந்தவன், அவனால நமக்கு என்ன செய்தாலும் ஒன்றும் இல்லை, அவன் செய்யவும் முடியாது, அப்படிப்பட்டவனுக்கு இவன் கொடுக்கிறான். தாத்தவியம் இதி எத்தானம், கொடுக்க வேண்டும் என்பதையே பயனாக கொண்டு. இதை கொடுக்கலன்னா என்னால முடியாது சுவாமி, கொடுத்தாதான் எனக்கே அப்படியே பிராணனே தங்குங்கிற அளவுக்கு அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த ஒரு வள்ளல் தன்மையோடு கொடுக்க வேண்டுமா? அப்படி கொடுத்தால் அது சாத்திகமான தானம். அதான் தமிழர்கள் சொல்லும் பொழுது வலது கையால கொடுப்பது இடது கைக்கு கூட கொடுக்க கூடாது, தெரியக்கூடாதுங்கிற மாதிரி அப்படி கொடுப்பதுல எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் அது சாத்திகமானது. அதே போல யத்து பிரத்யுபகாரார்த்தம் பலமுத்திஷ்யவா புனக தீயதேச்ச பரிக்ளிஷ்டம் தத் ராஜசம் உதாகிருதம். ஆனால் பலனில் விருப்பத்தோடு நான் இதை செய்கிறேன்னா அவன் திருப்பி எனக்கு செய்ய வேண்டும்ங்கிற எதிர்பார்ப்போடு நான் தானம் கொடுக்கிறேன்னு சொன்னால் அது ராஜசமான தானம். ஒரு பயனை கருதியோ மனத்தில் கிளேசத்துடன் கொடுக்கறச்ச, ஐயோ இத்த போய் கொடுக்க வேண்டியதா இருக்கே, சாமானியப்பட்டதை கொடுக்கலாம், என்னிடத்துல இதை உயர்ந்ததை போய் அவன் கொடுன்னு கேட்கிறானேன்னு வருத்தத்தோடு கொடுக்கிறேன்னு சொன்னால் அதுவும் ராஜசமான தானம். அப்ப கொடுக்கறச்ச சந்தோஷத்தோட இது எனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிட்டியதேங்கிற அந்த எண்ணத்தோடு இது நமக்கு ஒரு பயன் என்று புரிந்து கொண்டு கொடுத்தால் அது சாத்திகமான தானம். இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்தவர் மேற்கொண்டு அந்த லட்சணத்தை தெரிவிக்கிறார். 3 விதமான லட்சணம் என்ன தெரிவித்தாரு, அது இந்த அத்தியாயத்திலேயே தெரிவிக்கிறார். ஓம் தத்து சத்து இதி நிர்தேஷோ பிரம்மணஸ் திரிவித ஸ்மிருதா பிராமணாஸ்தேன வேதாஷ்ட யஜ்ஞாஷ்ட விஹிதாஹா புரா. ஓம் தத்து சத்துன்ற இந்த 3 பதங்கள், 3 விதமான சப்தங்கள்
பிரம்மணஹா ஸ்மிருதஹா வைதிக கர்மத்திற்கு சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. வேதங்களால விதிக்கப்பட்ட செயல்கள் எல்லாம் இந்த சொற்களோடு இந்த சப்தங்களோடு தொடர்புடையவை. அந்த மூன்று வகைப்பட்ட சப்தத்தோடு கூடியவர்களாகவே பிராமணாகா வேதத்தில் அதிகாரமுடைய மூன்று வர்ணத்தவர்களும் வேதங்களும் யஜ்யங்களும் சிருஷ்டி காலத்தில் என்னால் படைக்கப்பட்டார்கள். எம்பெருமானே தெரிவிக்கிறார், இத்தனை பேரையும் நான் படைச்சிருக்கேனே, அந்தந்த வேதங்களையும் சரி, வேதங்களை அத்தியனம் பண்ணக்கூடியவர்களையும் சரி, அவர்களுடைய செயல்களையும் சரி, இது எல்லாமே இந்த மூன்று பதத்தோடு சேர்ந்திருப்பவர்களாகவே சம்பந்தப்பட்டவர்களாகவே நான் படைத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த மூன்று சப்தங்களை எங்கெங்கு பிரயோகிக்கிறார்களாம். தஸ்மாத் ஓமிதி உதாகிருத்திய யஜ்ஞதான தபக்ரியாக பிரவர்த்தந்தே விதானோக்தாஸ் சததம் பிரம்மவாதினாம். பிரம்மவாதிகள், பிரம்மத்தினிடத்திலேயே விருப்பமுடையவர்கள், எப்பொழுதும் பிரம்மத்திலேயே தியானிப்பவர்கள், வேதத்தை ஓதும் மூன்று வர்ணத்தவர்களால் அனுஷ்டிக்கப்படுபவையாயும். பிரம்மவாதின்னு இவ்விடத்துல சொன்னால் மூன்று வர்ணத்தவர்கள், அவர்களுக்கு அந்த வேதத்தை ஓதக்கூடிய அந்த அதிகாரம் இருக்கிறதே, அப்ப அந்த மூன்று வர்ணத்தவர்களும் அந்த வேதத்தினால கூறப்படக்கூடிய அந்த பிரம்மம் அவரை அடைய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு வைதிக கர்மங்களை செய்யும் பொழுது என்ற மூன்று சப்தங்களோடு கூடவே இவர்கள் செய்ய வேண்டும். யாகம், தானம், தவம் முதலான வைதிக கர்மங்கள் ஓம் இதி உதாகிருத்திய முதலில் ஓம் என்று உச்சரித்த பின்பே சததம் எப்போதும் பிரவர்த்தந்தே அனுஷ்டிக்கப்படுகின்றன. இதனால தான் இப்ப வேத அத்தியனத்தை தொடங்கும் பொழுது ஹரிஹி ஓம் என்று சொல்லி தொடங்குகிறோம், முடிக்கிறச்சு அதே பிரணவத்தை சொல்லி முடிக்கிறோம். இன்னும் வடக்கெல்லாம் போய் பார்த்தால் அவர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நமஸ்காரம் சொல்லி கொள்ளும் போது கூட ஓம்ன்ற பிரணவத்தை உச்சரித்து கொண்டு ஹரியோம் என்று சொல்லிதான் அவர்கள்லாம் பேசவே தொடங்குவார்கள். வடக்கு பக்கத்துல இன்னைக்கும் அந்த பழக்கம் இருக்கிறது. அப்ப சாத்திகமானவர்கள், சாத்திகர்கள் சாத்திகமான செயல்களை புரியும் பொழுது இந்த பிரணவத்தை உச்சரித்து கொண்டு இத்தோடு சேர்ந்தவைகளாகவே தங்களுடைய செயல்களை செய்கிறார்கள். அதே போல தத் இதி அனபிசந்தாய பலம் யஜ்ஞ தபக்ரியாக தானக்கிரியாச்ச விவிதாக கிரியந்தே மோக்ஷகாங்ஷிபிகி. மோக்ஷத்தில விருப்பமுடையவர்கள் தத்துங்கிற இந்த பதத்தோடு சேர்ந்தவையாய், பலத்துல விருப்பமற்றதையாய் யஜ்ஞ தபக்ரியாக. பலத்துல விருப்பமற்றதுன்னா மோக்ஷங்கிற பலன்ல இவர்களுக்கு விருப்பம் இருக்கிறது, இந்தந்த செயல்களுக்குன்னு இருக்கக்கூடிய பலன்களை அவர்கள் அதிலே ஆசையற்றவர்களாய் இவர்கள் தத்துங்கிற அந்த பதத்தை உச்சரித்து கொண்டு தானத்தையோ தபஸையோ செய்கிறார்கள். பலவிதமான யஜ்ஞ தபக்ரியாக யாக கர்மங்களும் தபக்கர்மங்களும் தான கர்மங்களும் பிரம்மத்தின் பெயரான தத் என்னும் சப்தத்தை சொல்லி மோக்ஷம் தவிர்ந்த பலனை கருதாமலே அனுஷ்டிக்கப்படுகின்றன என்று இது சாத்திகர்கள் இப்படி செய்கிறார்கள், மோட்சத்திலே விருப்பமுடையவர்கள் இப்படி செய்கிறார்கள்னு சொல்லி அடுத்து சத்பாவே சாதுபாவேச்ச சது இதி ஏதத் பிரயுஜ்யதே பிரசஸ்தே கர்மணி ததா சச்சந்தகா பார்த்த யுஜ்யதே. நல்ல சிறந்த சந்தர்க சச்சந்தகான்னா அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? சதி இதி என்னும் சொல், அதாவது சத் என்ற இந்த சொல்லோடு இருக்கும் பொருள் என்னும் அர்த்தத்திலும் சாதுபாவேச்ச நல்ல பொருள் என்னும் அர்த்தத்திலும் பிரயுஜ்யதே உலகில் வேதங்களிலும் வழங்கப்படுகிறது. அவ்வண்ணமே பிரசஸ்த கர்மணி நல்ல லௌகிக கர்ம விஷயத்திலும் சத் சப்தஹா சத் என்னும் சொல் வழங்கப்படுகிறது. அப்போ இந்த சத்துங்கிற இந்த சொல்லாலே சேர்ந்தவையாகத்தான் இந்த வேதங்கள்ல கூறப்பட்டிருக்கிற லௌகிக கர்ம விஷயத்திலும் எல்லா செயல்களையும் இந்த சொல்லோடு சேர்ந்து செயல்களை செய்கிறார்கள். சத்துன்னு சொன்னால் இருக்கிறதுன்னு அர்த்தம், நன்றாக இருக்கிறதுங்கிறதுக்கு சத்துன்ற பொருள் உண்டு. அசத்துன்னு சொன்னால் சரியான நிலையில இல்லை, எப்படி இருக்க வேண்டுமோ அந்த நிலையில இல்லைன்னா அசத்துன்னு பெயர். இப்ப சத்துங்கிற இந்த சொல் எம்பெருமானையும் குறிக்கிறது. அப்போ அவருடைய திருநாமத்தை சொல்லியே இந்த உலகத்துல நல்ல காரியங்கள் எதை செய்யும் பொழுதும் இந்த சொல்லோடு சேர்த்தே பிரயோகிக்கப்படுகிறது. அதனால்தான் சத்துங்கிற அந்த சொல்ல எல்லாத்துலயுமே பிரயோகிக்கிறோமே. சன்மானம்னு சொல்றோம், அதே போல சத்புருஷன்னு சொல்றோம், சத்கர்மம்னு சொல்றோம். எல்லா காரியங்களையுமே இந்த சத்துங்கிறத சேர்த்து பிரயோகிக்கிறத இப்போ கூட உலகத்துல பார்க்கிறோமே. ஆக சத்துங்கிற சொல்லும் சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட செயல்களுக்கு அடையாளமாக இருக்கின்றது. ஆக யஜ்ஞே தபசி தானேச்ச ஸ்திதிஸ் யஜ்ஞே தபசி தானேச்ச ஸ்திதிஸ் சதிதிஷோ உச்சியதே கர்ம செய்வ ததத்தீயம் சதித்யேவ அபிதீயதே. யாகத்திலும் தவத்திலும் தானத்திலும் மூவர்ணத்தவர்கள் நிலை நிற்பதும் சத் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி சத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அவரவர்கள் தங்கள் நிலையில நிற்கிறார்கள், சரியாக அந்தந்த செயல்களை செய்கிறார்கள்னு சொன்னா
அப்படி அந்த நிலையில நிற்பவர்களுக்கே சத் என்று பெயர் ஏற்படுகிறது. அந்த மூவர்ணத்தவர்களுக்காகவே ஏற்பட்ட யஜ்யம் தானம் முதலான கர்மமும் சத் என்றே சொல்லப்படுகிறது. அப்ப அவர்கள் செய்யக்கூடிய கர்மங்களும் சத் என்ற சொல்லாலேயே வழங்கப்படுகிறது. ஆகவே அஸ்ரத்தையா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் செய்யது அசதித்யுச்சதே பார்த்த நச தத்பிரேத்திய நோ இஹ என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். ஆகவே சத்கர்மங்களைத்தான் செய்ய வேண்டும். குணத்திலேயே சத்துவ குணம்ங்கிறதுலயே சத்துங்கிறது சேர்ந்திருக்கிறதே, அப்ப அதுதான் நல்லது. சாத்விகமான ஸ்ரத்தை தான் உயர்ந்தது. அஸ்ரத்தையா சாத்விகமான ஸ்ரத்தை இல்லாமல் வேதத்துல கூறப்பட்டிருக்கிற விஷயங்கள்ல உண்மையான அந்த விருப்பம் இல்லாமல் வெறுமனே யார் ஒருவன் செய்கிறானோ அஸ்ரத்தையா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் செய்யது, வேதத்துல இருக்கக்கூடிய அந்த செயல்கள்ல உண்மையான பற்றுதல் ஸ்ரத்தை இல்லாமல் செய்யப்படும் யாதொரு ஹோமமும் தானமும் உள்ளதோ, யாதொரு தவமும் அனுஷ்டிக்கப்படுகிறதோ அசத் இதி உச்சியதே, அது எல்லாம் அசத் என்ற சொல்லாலே சொல்லப்படுகிறது. சரி, அப்படி ஒருத்தன் செயல்களை செய்தான்னு சொன்னால் அசத் கர்மங்களுக்கு என்ன பலன்னா அவனுக்கு இந்த உலகத்திலையும் பலன் இல்லை, உயர்ந்த கதியை அவன் பெறமாட்டான். அதைத்தான் தெரிவிக்கிறார். பிரேத்திய ந மோட்சத்தின் பொருட்டும் ஆவதில்லை, இஹச்ச ந இவ்வுலக பலன்களிலும் பொருட்டும் அவனுக்கு பலன் அளிப்பதில்லை. அப்ப அசத் கர்மங்களை செய்தால் என்னதான் ஸ்ரத்தையோடு செய்திருந்தாலும் உறுதியோடு செய்திருந்தாலும் அது எப்ப வேதத்துல கூறப்படவில்லையோ அந்த காரியங்களுக்கு இந்த உலகத்திலையும் பயன் இல்லை, மேலுலகங்களுக்கும் அதை அழைத்து சென்று பயனை கிட்டாது. ஆகவே அந்த கர்மங்களை விட்டுட்டு உனக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற கர்மயோகத்தை செய்வாய் அர்ஜுனா என்பதைத்தான் மீண்டும் இந்த அத்தியாயத்துல வலியுறுத்துகிறார் கண்ணன் பெருமான். ஆக இந்த அத்தியாயத்துல முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா ஸ்ரத்தையோடு செய்ய வேண்டும், அதுவும் வைதிகமான சாத்விகமான ஸ்ரத்தையாக இருக்க வேண்டும். வேதத்துல கூறப்பட்ட செயல்களை நன்றாக அந்த ஸ்ரத்தையோடு பலன்ல விருப்பம் இல்லாமல் செய்தோம்னு சொன்னால் அது எம்பெருமானுக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கிறது. அவரே நமக்கு சத்துவகுணத்தை இன்னும் வளர்க்கிறார், இன்னும் நிறைய ஞானத்தை நமக்கு வழங்கி தம்மிடத்துல பக்தியையும் வளர்த்து இறுதியாக தன்னையே கொடுக்கிறார் என்பதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய சாரமான பொருள். அத்தை சுருக்கமாக அனுபவித்தோம். இனி மேற்கொண்டு இறுதியான அத்தியாயம் 18ஆம் அத்தியாயம், அதுல கண்ணன் பெருமான் இன்னும் சொல்லாத அத்தனை விஷயங்களையும் சேர்த்து பிடித்து என்ன நிகமிக்க போகிறார்னு சொன்னால் அப்படியே தவிக்கிறார். என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து சொல்லி இறுதியா அர்ஜுனனுக்கு தன்னுடைய திருவடிகளையும் காட்டி சரணாகதி பண்ணு அர்ஜுனா, நீ என்னையே சரணமாக பற்றினாய்னு சொன்னால் உனக்கு பிராயஷ்சித்த கர்மங்கள்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம், உன்னுடைய பாபங்களை நானே போக்கி உனக்கு மேற்கொண்டு தடையில்லாமல் பக்தி யோகத்தை செய்வதற்கு உண்டான அருளை பொழிகிறேன் என்று எம்பெருமான் சரணாகதியையும் விதிக்கிறார். அதற்குண்டான அர்த்தங்கள் என்ன, அதை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அந்த சரணாகதிக்கு எப்படி அர்த்தத்தை விவரிக்கிறார்கள் என்பதையும் மேற்கொண்டு அடுத்த காலக்ஷேபத்தில் அனுபவிக்கலாம் என்று கூறி அமைகிறேன். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் பிருந்தாரண்ய நிவாசாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.